இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிகமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 636வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் செம்பொருள் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை இன்று தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் அன்பு சகோதரி மஞ்சு பார்கவி அவர்கள் சிறப்புரையாக வழங்க இருக்கின்றார்கள். ஆரோக்கியம் என்பது நமது வாழ்க்கையில் என்றென்றும் அத்தியாவசியமான ஒன்றாக எப்பொழுதுமே பார்க்கப்படுகின்றது. நாம் எந்த அளவிற்கு உடல் நலமும் மனநலமும் உள்ளவர்களாக நமது வாழ்வியல் வழித்தடங்களில் பயணிக்கின்றோமோ, அந்த அளவிற்கு நாம் ஒவ்வொரு செயல்களையும் விருப்பத்துடனும் நமது இலக்கு நோக்கிய தெளிவான பயணத்துடனும் மேற்கொள்வதற்கு வெகு சிறப்பான ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றது. இது தொடர்பான ஒரு சிறப்புரையை இன்று நாம் கேட்க இருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் நமது சிறப்புரையாளர் அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்வார்கள். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரி மஞ்சு பார்கவி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம்.
நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் அர்த்தப்படுத்துவோம். நன்றி. நன்றிங்க சகோதரரே. நீண்ட நாளுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பேராற்றலுக்கு நன்றி. இங்கு கூடியிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய நாள் சிறப்பான நாளாக தொடங்கியுள்ளது. இறைவனுக்கு பெரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய இந்த வாய்ப்பினை தொடங்கலாம். ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அடிப்படை தலைப்போடு செம்பொருள் என்ற ஒரு முக்கியமான தலைப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம். செம்பொருள் என்றாலே நாம் பிரித்து பொருள் அறியலாம். செம்மையான பொருள், செழுமையான பொருள் என்ற ஒரு பொருளை நாம் உணர முடிகிறது. அந்த செம்மையான பொருள் நம்முடைய வாழ்வில் கிடைக்கப்பட்டுள்ள செம்மையான பொருள் மஞ்சுமாதேவி இடைமறுத்தலுக்கு எது பொறுத்துக்கொள்வோம். நண்பர்களே? உங்கள் குரல் சற்று கொஞ்சம் விட்டு விட்டு சிந்தித்து கேட்குது. பார்த்தோம் என்றால் மஞ்சுபார்கவி, உங்கள் குரல் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. கேக்குதுங்களா? இப்ப தெளிவா இருக்கு. திடீர்னு நடுவுல கொஞ்சம் தெளிவா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. நான் வைஃபை முன்ன இங்க ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கோம். அதனால முன்ன நம்மளோட டேட்டா ஜியோ நெட்வொர்க்ல இருந்துச்சு. இப்போ வைஃபைக்கு மாத்தியாச்சு. இனி நல்லா தெளிவா கேக்கும். நன்றி. இனி தொடர்ச்சியாவே நல்லா கேக்கும். நன்றி நன்றி. செழுமையான பொருள் நம்முடைய வாழ்வில் அடிப்படையான பொருள் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறு செழுமையான பொருள் எது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய உடல்தான் அந்த செழுமையான பொருள். அந்த செழுமையான பொருள் நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் குழந்தைகளாக நம்மை கற்பனை செய்து கொள்ளலாம். அல்லது தற்சமயம் நீங்கள் அண்மையில் பிறந்த குழந்தைகளை பார்த்திருந்தால் நீங்கள் அந்த செழுமையை பார்க்க முடியும். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வதுண்டு. அவ்வளவு செழுமை வாய்ந்த மனிதர்களாகத்தான் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்படுகிறோம் அம்மாவின் வயிற்றிலிருந்து. அது பிறகு எவ்வாறு பயன்பாட்டிற்கு உட்படுகிறது, எவ்வாறு வளர்க்கப்படுகிறதோ அதன் அடிப்படையில் அதன் தன்மையின் பொருட்டு நம்முடைய ஆரோக்கியம் செழுமையாக பேணி காக்கப்படுவதும் அல்லது சில சீர்கேடுகள் அடைவதற்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. அதனால் நாம் ஆரோக்கியம்தான் நம்மை செழுமைப்படுத்தும், நம்மை வளம்படுத்தும். ஆரோக்கியமே நமக்கு அனைத்து செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஹெல்த் இஸ் வெல்த் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அதற்கு ஒரு நிகழ்கால அண்மையில் சற்று சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிள் நிறுவனத்தின் நிறுவனர் அவர்களுடைய இறுதி காலத்தில் பதிவு செய்தது என்னவென்றால், நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் உழைக்கிறோம், பல வேலைகளை பார்க்கிறோம். ஆனால் ஒரு கட்டத்தில் ஆரோக்கியத்தை தொலைத்து விடுகிறோம். அனைவரும் தங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றிய சிந்தனையில் துவக்கத்திலிருந்தே நம்முடைய ஒரு குழந்தை பருவத்தை தாண்டி ஒரு 12, 15 வயதிலிருந்தே அல்லது இப்போ இருக்கிற குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வயதிலிருந்தே அவர்களுக்கு முழுமையான உலகத்தை பற்றியும், மற்ற செய்திகளை பற்றியும் தெளிவு ஏற்படுவதற்கான தொடக்க காலமாக அமைகிறது. அந்த காலகட்டத்திலேயே நம் ஆரோக்கியத்தை பற்றியும், நம் உடல் பற்றியும் ஒரு
விழிப்புணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற பொருட்டுதான் நம் தாய்நாடு அறக்கட்டளை மூலமாக நிறைய குழந்தைகளையும் பள்ளி குழந்தைகளையும் ஒருங்கிணைத்து நிறைய விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்துவதற்கு பேராற்றலிடம் ஒரு வாய்ப்பினை கேட்டு கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் நம்முடைய ஆரோக்கியம் என்பது நாம் துளைத்துவிட்டு தேடக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. அது ஒரு செழுமையான ஒரு விஷயம். அந்த செழுமையான விஷயத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? குழந்தையாக பிறக்கும்போது நம்ம ஆரோக்கியமா தான் பிறக்கிறோம். செழுமையா தான் இருக்கிறோம். பிறகு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலேயே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அடுத்தது அன்னை, தந்தை இருவரின் வளர்ப்பிலும், அதற்கு பிறகு நம்முடைய சுய சிந்தனையிலும் தான் நம்முடைய உடல் நம் ஆ செழுமையான ஒரு பொருளாக நாம் இங்கே பாதுகாக்க முடியும். அதனால் நண்பர்களே, அந்த செழுமையை நாம் மெயின்டெயின் பண்ணிக்கிறதுல தான் இருக்கு. அழகா ஒரு உடல் கட்டமைக்கப்பட்டுருச்சு. அந்த கட்டமைக்கப்பட்ட ஒரு அ உடலை நம்ம நம்மளுடைய வீட்டுக்கு கூட நம்ம அது மாரி நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அழகா ஒரு வீடு கட்டிர்றோம். பார்த்தீங்கன்னா, அஸ்திவாரம் போட்டு, குழி பறிச்சு, எவ்வளவோ ஒரு குழந்தை வளர்ப்பு போல தான். அம்மாவின் வயிற்றுக்குள்ள குழந்தை வளர்வது போல, ஒரு வீடு உருவாவதற்கு ஒரு வீட்ட கட்டிப்பாரு, கல்யாணத்த பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அது மாதிரி ஒரு வீட்டை கட்டிய பிறகு, அத மெயின்டெயின் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு கட்டுறது கூட 1 வருடம், 2 வருடங்கள்ல கட்டி முடிச்சிரலாம். ஆனா, அதுல ஒரு 50 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் அந்த வீட்டை நாம் தொடர்ந்து பயன்படுத்தப் போகிறோம் என்றால், அதை தொடர்ச்சியாக எப்படி நாம் சுத்தம் செய்து வைத்துக் கொள்கிறோமோ, அதே போலத்தான் நம் உடலையும் தினம் தினம் கழிவுகள் வெளியேறுகிறதா? கழிவுகள் வெளியேறும் வண்ணம் நாம் முன் முன்றைய நாள் முந்தைய நாள் நம்முடைய எடுத்துக்கொண்ட உணவாகட்டும், ஆ நாம் எடுத்துக்கொண்ட தேவையான ஓய்வாகட்டும், இந்த உடலை பற்றிய பேணி காக்கக்கூடிய சிந்தனைகளாகட்டும் செழுமையாக நாம் வைத்துக் கொண்டால், நிச்சயமாக நம்ம ஆரோக்கியம் என்பது செழுமையாகத்தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால், இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு தண்ணீரை மெதுவாக குடிக்க வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய மொத்த ஜனத்தொகையில் எத்தனை அன்பர்களுக்கு தெரியும் என்றால், ஒரு 10% அன்பர்களுக்கு தெரியும். அந்த 10% அன்பர்களும் அதை தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா என்றால் கேள்விக்குறிதான். ஒரு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ற மாதிரி நம்மளுடைய அ உடலுக்குள் நம்முடைய உதடுகள் நனையாமல நம்ம அப்படியே ஊத்திர்றோம். கொட கொட கொடன்னு தண்ணி ஊத்திர்றோம். அது என்ன ஆகும்? கண்டிப்பா அந்த தண்ணீயிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் நம் உடலுக்கு அந்த எனர்ஜி பற்றாக்குறையா தான் இருக்கும். அப்போ நம்ம உடம்பு அ அத எதிர்பார்க்கல. ஆனா அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட வாழ்ந்துட்டே இருக்கு. நம்ம எவ்வளவுதான் தவறுகளை மீண்டும் மீண்டும் நம் உடலுக்கு செய்து கொண்டே இருந்தாலும், அ தகவமைத்துக் கொண்டு தகவமைப்பு என்றால் அட்ஜஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் ஆகி நம்மளோட இந்த உடல் நமக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கு. அப்போ நம்ம இன்னும் இந்த உடல பேணி காக்குறோம், ஒரு அக்கறையோட பாத்துக்கிறோம் அப்படின்னா, இன்னும் எவ்வளவு தூரம் நமக்கு கோஆப்பரேட் பண்ணும்? பயங்கரமா நமக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த உடம்பு. சரிங்களா? அதனால இனி வரும் நேரங்கள்ல நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த தங்க விதிகள் தான் நம்மை செழுமைப்படுத்தும். நம்மை ஒரு செம்மையான ஒரு வாழ்வை நமக்கு கொடுக்கும். ஒரு செழுமையான ஆரோக்கியத்தை, செழுமையான மனிதர்களை நம்ம உருவாகி நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துவிட்டு சிறப்பாக ஒரு சந்தோஷமான மனநிலைமையோடு இருந்து செல்ல முடியும். அந்த 4 தங்க விதிகளையும் மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். தங்க விதியில் முதல் விதி உங்கள் அனைவருக்கும் தெரியும். பசித்து புசி. பசி இல்லாத போது சற்று காத்திருக்கலாம். அல்லது நம்முடைய அன்றாட வேலைகளில் நாம் கவனத்தை செலுத்தலாம். பசி வரும்போது அதற்கு ஏற்ப அப்போதைய சூழ்நிலையில் நமக்கு என்ன உணவுகள் அவைலபிலிட்டியோ அந்த உணவுல இருக்கக்கூடிய சத்து நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நன்றி உணர்வோடு அந்த உணவை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த கிராட்டிட்யூட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. நம்ம செழுமையாக இருக்கணும் அப்படின்னாவே கூட ஒரு ஒரு அட்டை குழந்தை போல நம்ம அதை எடுத்துக்கணும். நன்றி இருந்தால் செழுமையாகலாம். செழுமையாக இருந்தால் நன்றி இருக்கும் என்று நாம் அந்த பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த உணவு நம் தட்டிற்கு வந்தாலும் அந்த உணவு நமக்கான உணவு. அந்த உணவிற்கு நாம்
ஏற்கனவே சொல்லியிருப்போம் இல்லைங்களா? நான் குடுத்து வச்சவன் அப்படின்ட்டு. அதுக்காக நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளும் செஞ்சிருக்கோம் இந்த உலகத்துல. இல்லன்னா, ஆ அவ்வளோ ஒரு சிறப்பான உணவு நமக்கு கிடைக்குமா? நல்ல ஒரு உணவு பசி நேரத்திற்கு கிடைக்குமா? அப்படின்னா கேள்விக்குறிதான். அதனால நம்ம எல்லாருமே குடுத்து வச்சவங்க தான். இந்த பூமியில படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும், எல்லா ஜீவராசிகளுமே குடுத்து வைத்தவர்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த உணவுல வந்து நல்லது, கெட்டது அதாவது நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்றது வந்து விதிவிலக்கு இருக்கு. அது என்னென்ன அப்படின்றதையும் நம்ம வந்து இப்ப பார்த்திடலாம். இந்த பாக்கெட்ல அடைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்துமே நம்ம தவிர்க்கப்பட வேண்டியதுதான். ஒரு மசாலா பாக்கெட் ஆகட்டும், நம்ம பயன்படுத்தக்கூடிய சாம்பார் மசாலா ஆகட்டும், அல்லது வந்து சிக்கன் மசாலா ஆகட்டும், மட்டன் மசாலா ஆகட்டும், இது பாக்கெட்ல அடைச்சு வர்றத மேக்ஸிமம் இன்னைக்கு நம்ம தவிர்த்துட்டோம். 90% வீடுகள்ல அவரவர்களே தன்யா என்று சொல்லக்கூடிய வர கொத்தமல்லிய சோர்ஸ் பண்ணி, சென்னை போன்ற பெருநகரங்கள்ல கூட அவரவர்களே அவரவர்கள் வீட்டுக்கு தேவையான மொளகா பொடி, அதுபோல சாம்பார் பொடி எல்லாமே அவங்கவங்களே தயார் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு பெரும் மாற்றத்தை நம் முன்னே காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த தீரும் தருவாயில் கொஞ்சம் நம்ம வேலைப்பளுவா இருந்துட்டோம்னாவோ, அல்லது கொஞ்சம் அ அஜாக்கிரதையா இருந்துட்டோம், கொஞ்சம் சோம்பலா இருந்துட்டோம் அப்படின்னாக்க, மீண்டும் போய் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருவோம். அப்ப அது திரும்ப வந்து சப்போஸ் பழக்கவழக்கத்துக்குள்ள வந்து திரும்ப அந்த மாற்றத்த கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, திரும்ப பாக்கெட்டுக்குள்ளேயே நம்ம போயிர்றோம். அப்படி இல்லாம, நம்ம தவிர்க்க வேண்டிய பொருட்கள் அப்படின்றது வந்து காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. அது வந்து நம்ம தெளிவா இருந்துக்கணும். அந்த சமரசம் ஏற்பட்டது அப்படின்னா, சிக்கல் ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் என்னென்னலாம் பாக்கெட்ல அடைக்கப்பட்டு நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர், பால், அ இது போன்ற பாக்கெட்ல அடைக்கப்பட்ட தின்பண்டங்கள். இது எல்லாமே தவிர்த்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு தின்பண்டங்கள்லாம் வந்து நம்ம செய்ய இயலல அப்படின்னா, நல்ல கடலெண்ணெயில செஞ்ச நண்பர்கள் நம்ம நம்ம ஊர சுற்றி இருப்பாங்க. நம்ம ஊருக்குள்ளேயே இருப்பாங்க. அவர்களை தேர்ந்தெடுத்து, அவர்கள வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி, எங்களுக்கு இந்த மாரி வீட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னு செஞ்சுக்கலாம். அல்லது ஒரு 2 நண்பர்கள், குடும்ப நண்பர்களா இருக்கவங்க, குடும்பமாகவே இணைந்து ஒரு பலகாரம் செய்து, ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை முறுக்கு, மிச்சர், அதிரசம், மைசூர் பாக்கு இந்த மாரி நம்ம வீட்டுகள்லயே செஞ்சு, அத வந்து பயன்படுத்தி பழகிட்டோம் அப்டின்னா, அந்த பழக்கவழக்கம் நமக்கு நல்ல ஒரு பழக்கவழக்கமாகவும் அமைந்துவிடும். ஆரோக்கியமான உணவு நமக்கு கிடைத்ததாகவும் நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் நண்பர்களே. அதனால தின்பண்டங்களாகட்டும், இந்த பாக்கெட் பால் வந்து நம்ப பயன்படுத்தவே கூடாது எக்காரணத்திற் கொண்டும். எல்லா ஊர்கள்லயுமே இன்னைக்கு சென்னை போன்ற பெருநகரங்களுடைய அவுட்டர் ஸ்கர்ட் ஆஃப் சென்னை அப்டின்னு சொல்லுவாங்க. அ சுற்று வட்டாரம் சென்னையுடைய புறநகரம் பகுதிகள்ல வெளிய சென்னையோட அவுட்டர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இன்னைக்கு வந்து ஏ டூ மில்க் நல்ல பால் குடுக்குறாங்க. அந்த பசும்பாலே நீங்க சோர்ஸ் பண்ணிக்கலாம். அது மேட்டர் ஆஃப் ஒரு டெய்லியும் 10 ரூப்பீஸ் தான் அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம 10-20 ரூப்பீஸ் தான் எக்ஸ்ட்ரா நம்மளுடைய ஸ்பெண்டிங்ஸ் இருக்கும். ஆனா ஒன்ஸ் ஆரோக்கியம் கெட்டு போச்சு அப்டின்னாக்க, நம்ம செலவு பண்ண வேண்டியது லட்சக்கணக்குல செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. ஆனா லட்சக்கணக்குல செலவு பண்ணியுமே ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடிவதில்லை. ஏன்னா, தொலைத்த இடத்துல தேடினா தான் கிடைக்கும். நம்ம தொலைக்கிறது வந்து நம்ம ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளும் இடத்தில் தான் நம்ம தொலைக்கிறோம். அத விட்டுட்டு, நம்ம மருத்துவமனைகள்ல போய் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொண்டு வர முடியுமா? அப்டின்னா, நிச்சயமாக முடியாது. நிச்சயமாக முடியாது. அங்க ஒரு உதவி நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்போதைக்கு ஒரு ரிலீஃப் அப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிலீஃப் எடுத்துட்டு வரலாம். ஆனா திரும்ப வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை நிலைநாட்ட வேண்டியது நம்முடைய சமையலறை மட்டும் தான். அதனால் சமையல் அறைக்குள் எந்த பொருட்களை நாம் அனுமதிக்க வேண்டும், எந்த பொருட்களை அனுமதிக்கக் கூடாது. அ அதாவது நம்மளோட கிச்சன் தான் கிளினிக் அப்டின்றத மனசுல நம்ம இன்னைக்கு பதிவு பண்ணிக்கலாம். நம்மளுடைய கிச்சன் தான் நமக்கு கிளினிக் அப்டின்னு பதிவு பண்ணிக்கங்க. கிச்சன் ஈக்குவல் டூ கிளினிக் அப்டின்றது. அப்ப கிச்சன்ல வந்து தரமான பொருட்கள நம்ம பயன்படுத்துறோம் அப்டின்னா, நமக்கு வந்து பயமே தேவையில்ல. அதாவது நான் ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கணும். அ அதெல்லாமே தேவையில்ல. ஏன்னா, நீங்க உங்களுடைய உடல் எப்படின்றது உங்களுடைய உடலின் மொழி உங்ககிட்டயே பேசும் இல்லைங்களா? எனக்கு இன்னைக்கு இந்த மாரி இருக்கு. எனக்கு இன்னைக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுது. இல்ல இன்னைக்கு எனக்கு நல்ல வேலை செய்யணும்னு தோணுது. அப்படி நல்ல வேலை செய்யணும்னு தோன்றப்போ, நம்ம வேலை செய்யாம இருந்தாவே நம்ம சிக் ஆயிடுவோமா? அதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறத நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்க முடியும். "மிகினும் குறையினும் நோய் செய்யும்" அப்படின்ட்டாரு. எல்லா விஷயங்கள்லயும் மிகுதியான உழைப்பு குடுத்தாலும் நமக்கு நோய் தான். உழைப்பே இல்லாம சும்மா நம்ம செய்யணும்னு தோணும். சொல்லுவாங்க இல்லையா? "செஞ்ச கை நிக்காது.
அப்படின்னு சொல்லுவாங்க. செஞ்ச கை சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைகள வந்து நம்ம தொடர்ந்து நம்ம ஜப்பான்ல வந்து இக்கிகை அப்படின்ற ஒரு ஒரு ஜப்பான் ஒரு தீவுக்கு வந்து டிராவல் பண்ணி போன 2 டிராவலர்ஸ் அவங்களுடைய அனுபவத்த இக்கிகாய் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. நெறைய சிந்தனையான மனிதர்கள் இங்க நம்ம கூடியிருக்கோம். நீங்க அந்த புத்தகத்த பத்தி அவசியம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அ அந்த புத்தகத்த வாசிக்கும்போது, அதனுடைய சாராம்சம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஜப்பான்ல வந்து அந்த குறிப்பிட்ட தீவுல இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே 130 ஆண்டுகளை கடந்த மனிதர்களா இருக்காங்க. ஆனா எல்லாருமே தினமும் அன்றாடம் அவர்களுக்கு தேவையான உணவுகளை கூட அவர்களே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதுல அவங்களோட ஆரோக்கியத்திற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அதாவது ஒரு 20க்கு 20 சதுரடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்மளே உற்பத்தி பண்ணிக்க முடியும் நண்பர்களே. அதற்கான ஒரு இடம் அனைவருக்குமே இந்த பூமியில இருக்கு. அப்படி இல்லையா 2 நண்பர்கள் சேர்ந்து கூட ஒரு நண்பருக்கு இடம் இருக்குன்னா, இன்னொரு நண்பர் வேலை செய்ய தயாரா இருக்காருன்னா, அங்க ஒரு உணவு தேவையான காய்கறிகளை நம்ம உற்பத்தி செய்திட முடியும். அதன் பொருட்டு வாய்ப்பு இருக்கிறது. நாம் எப்போதும் நமக்கான வாய்ப்பு திறந்தே இருக்கிறது. மாற்றத்திற்கான வாசல் எக்காலத்தும் திறந்தே இருக்கிறது. அது உன்னிலிருந்து முதல் அடியை எடுத்து வைத்த அடுத்த கணம், அதனை அடைவதற்கான அனைத்து சக்திகளையும் பிரபஞ்சம் உங்களுக்காக உருவாக்கிக் கொண்டே இருக்கும். உறுதியா நம்புங்க ஐயா! அப்படின்னு நம்மாழ்வார் ஐயா சொல்லுவாங்க. மாற்றத்திற்கான வாசல் எக்காலத்தும் திறந்தே இருக்கிறது. அது உன்னிலிருந்து முதல் அடியை எடுத்து வைத்த அடுத்த கணம், அதனை அடைவதற்கான அனைத்து சக்திகளையும் பிரபஞ்சம் உங்களுக்காக உருவாக்கிக் கொண்டே இருக்கும். அத உறுதியா நம்புங்க ஐயா! அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஏதோ ஒரு வழியில அது நமக்கு வந்து சேர்ந்துரும். ஆனா விருப்பத்தை மட்டும் நம்ம அந்த பிரபஞ்சத்துல வச்சுட்டே இருக்கணும். அதற்கான வேலைகளை அன்றாடம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு உந்துதலை 2 பேத்துட்ட பேசலாம். நம்ம இத பத்தி பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாம போயிடும். இப்படியெல்லாம் இருக்காங்களாம் ஜப்பான்ல. அவங்கலாம் வந்து அவர்களுக்கான உணவுகளை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்களான்னு நண்பர்கிட்ட சொல்லி பாருங்களேன். அப்ப அந்த நண்பரே கூட உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து, இப்படி ஒரு இடம் இருக்குப்பா. நம்ம சேர்ந்து கொஞ்சம் காய்கறி விதைகள்லாம் போட்டு எப்படின்றத அத ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெய்னிங் எடுத்துக்கலாம். இது மாரி செஞ்சவங்கள சந்திக்கலாம். அப்படின்னு நம்ம நெறைய நேரங்கள்ல நம்ம யூசுவலா போற இடங்களுக்கே தான் போயிட்டுருக்கோம். அ கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாம். அ வானகம் போன்ற நம்மாழ்வார் விவசாய பண்ணைக்கு போய் மாதத்துல ஒரு தொடர்ந்து எல்லா மாதங்களுமே அ 2வது சனி ஞாயிறோ, 4வது சனி ஞாயிறோ அங்க வந்து எப்படி வந்து வீட்டு தோட்டம் அமைச்சுக் கொள்வது, கிச்சன் கார்டன், டெரஸ் கார்டன்லாம் எப்படி பண்றதுன்னு அழகா சொல்லி தராங்க. இன்னைக்கெல்லாம் வந்து டெரஸ் கார்டன் வந்து சென்னையில நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதிக நபர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாரி அ செய்றவங்க கூட இன்னைக்கு கைடன்ஸ் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. அவங்களுடைய தொடர்பு எண்ணை பெற்றுக்கொண்டு, அவர்களுடைய அனுபவத்தை நேரிலேயே சென்று உங்கள் அருகாமையிலேயே இருப்பாங்க. "அட இவ்ளோ நாள் இங்க தான் இருந்தீங்களா?" அப்படின்னு தோணும். அது எப்ப வரும் அந்த மாரி நமக்கு ஒருத்தர மனிதர்கள சந்திப்போம் அப்படின்னா, முதல்ல நமக்கான விருப்பத்தை நம்ம ஆழமா வைக்கும்போது, அந்த வாய்ப்புகளுக்கான யாரெல்லாம் சந்திக்கணும், அதற்கப்புறம் அதற்கான ஒரு வேலைகளை நம்ம வீட்டிலேயே நம்ம தொடங்குவதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அவசியம் உருவாகும். அதனால க்ரோ பேக் எங்க கிடைக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. இல்லன்னா உங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு வேஸ்ட் பக்கெட், பழைய பக்கெட் அதுல கொஞ்சம் மண்ணு எங்க கிடைக்கும் அப்படின்றத பாருங்க. எளிமையா எந்த செடி நம்மனால வளர்த்த முடியும். கொத்தமல்லி செடி வளர்த்தலாம். அது வந்து நம்ம டெர்ரஸ்க்கு கூட போட வேண்டியதில்ல. நம்ம கிச்சன்லேயே வந்து முளைப்பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளேயே வளர்த்தி பார்க்கலாம். அதுல என்ன மிஸ்டேக்ஸ் வருது? நம்ம தண்ணி அதிகமா விட்டுட்டோமா? இல்ல தண்ணி விடாம போயிட்டோமா? இல்ல சரியான சன்லைட்ல வைக்காத விட்டுட்டோமா? ரொம்ப சன்லைட்ல வச்சுட்டோமா? அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அனுபவத்தை சேகரித்து, ஓகே இந்த முறை இந்த மாரி நமக்கு கிடைச்சது. அடுத்த முறை ஹார்வெஸ்ட் வந்து நம்ம இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2டே 2 கத்திரிக்காய் வளர்த்துறதுக்கு என்ன ஏற்பாடு அப்படின்னு பாருங்க. அ அவசியம் வந்து அது ஒரு பெரிய ஒரு சிந்தனை மாற்றத்தையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா நீங்க க்ளோஸா அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு அ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா ஒரு வாய்ப்பா அது அமையும். அதனால நமக்கு தேவையான உணவை இந்த பூமியில் நாம் வாழும் காலத்தில் ஒரு முறையாவது அத ட்ரை பண்ணி பாருங்க. அதுதான் கிச்சன் டூ கிளினிக் அப்படின்னு சொல்றது. நம்மளுடைய கிச்சனயே கிளினிக்கா மாத்தணும் அப்படின்னா, தரமான உணவு வேணும் அப்படின்னா, தரமான இன்கிரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள். ஒரு சாம்பார் ரெடி பண்ணணும்னா, அந்த சாம்பார் பொடியில தான் அதனுடைய எசன்ஸே இருக்கு இல்லைங்களா? அதனால நம்ம இனி வரும் நேரங்கள்ல
இந்த பாக்கெட்ல அடைச்ச பண்டங்களை மறந்துடலாம். அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஃபிக்ஷன் வச்சுக்கோங்க. ஃபிக்ஷன் அப்படின்னா, அது வந்து நம்மளா ஒரு கற்பனையில அத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. அது மைண்ட்ல வந்து இனி அப்படி ஒரு விஷயமே இல்ல. பாக்கெட் பாலே இந்த உலகத்துல இல்லன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ டூ மில்க் நல்ல மில்க் வாங்கி சாப்பிடுவோம். அந்த தயிர், அந்த கர்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த கர்ட் தான் வந்து உங்களுடைய கட் ஹெல்த்த வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த கர்ட் வந்து நம்ம அவசியம் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது கர்ட் நம்ம சாப்பிட்றணும். அ தேவைப்படுறவங்க தினம் கூட கொஞ்சம் கர்ட் சாப்பிடலாம். இத முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்களோட ஃபீட்பேக் கூட கண்டிப்பா அடுத்த ஒரு ஏற்புரையில நீங்க சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு கர்ட் மிஸ்ஸிங் நம்மளோட உணவுல வந்து தயிர் அப்படின்றது வந்து நெறைய நேரங்கள்ல மிஸ்ஸிங்கா இருக்கு. பால் கிடைக்கக்கூடிய எங்களை போன்ற ஒரு சின்ன டவுன்ல இருக்கக்கூடியவர்கள் கூட மதிய உணவுக்கு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போறவங்க, கொஞ்சமா தயிர் எடுத்துட்டு போயிட்டு, கொஞ்சம் சாதம் மிக்ஸ் பண்ணி இன்ஸ்டன்ட்டா ஒரு கப்ல கர்டு, ஒரு கப்ல கொஞ்சம் ஒயிட் ரைஸ், கொஞ்சம் சால்ட் கலந்து அ சாப்பிடுறத நான் வந்து பார்க்கறதே இல்ல. அது ரொம்ப நான் மிஸ் பண்றேன். அப்படி இல்லாம கர்ட் வந்து அவசியம் நீங்க வந்து சேர்த்துக்கிறது தான் நல்லது. அதுல தான் ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நம் உடலுக்கு இது போல ஈக்வட்டோரியல் ரீஜியன்ல இருக்கோம் நம்ப. ஈக்வட்டோரியல் ரீஜியன்ல வந்து வெப்ப வெப்பநிலம் நம்மளுடையது வந்து கொஞ்சம் அ அதிகப்படியான சூரிய ஆற்றலை பெறக்கூடிய ஒரு நிலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. அதனால இங்க இயல்பாகவே மனிதர்களுக்கு அந்த கர்ட் அப்படின்றது வந்து செரிமானத்திற்கும் சரி, மற்ற நம்மளுடைய கட் ஹெல்த் வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் ஆகுறதுக்கும் சரி, கர்ட் அவசியம் சேர்த்துக்கங்க. கர்ட் அப்படின்னாக்க போய் பாக்கெட்ல அடைச்ச கர்ட் வாங்கிடாதீங்க. இல்லன்னா ஒரு பாக்ஸ்ல அடைச்சு கம்பெனில இருந்து வரக்கூடிய கர்ட் எடுத்துடாதீங்க. அது எப்ப பேக் பண்ணாங்க? எப்படி பேக் பண்ணாங்க? எதுவுமே நமக்கு தெரியாது. கர்ட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம பார்த்துரலாம். அ பால் வாங்கிட்டு வந்து அதாவது ஒரிஜினல் பால் கண்டிப்பா கிடைக்கும். அத ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பால் வாங்கிட்டு வந்துட்டு காய்ச்சிடணும். நல்லா அடுப்புல வச்சு ஒரு கொதி 2 கொதி வர மாரி காய்ச்சிட்டு, அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத ஆற விட்டுறணும். இன்னொரு கப்ல கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு கெட்டியான கிளாஸ் பவுல் இருந்தா ரொம்ப நல்லது. அப்படி இல்லனாக்கா சில்வர் கெட்டி சில்வர் அ அ பாத்திரத்துல அந்த மில்க்க கொஞ்சம் உங்களுக்கு தேவையான மில்க் ஒரை ஊத்துறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்ல. அந்த ஒரை ஊத்துறதுக்கு தேவையான மில்க் எடுத்துக்கங்க. அம் எல்லா மில்க்குமே கர்ட் பண்ணிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம மில்க்க வந்து டைரக்ட்டா கன்சியூம் பண்றது அப்படின்றது நமக்கு கொஞ்சம் கூட அட்வைசபிளே கிடையாது. நம்ம நெறைய நேரங்கள்ல பால் பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாதான்னு ஒரு பெரிய டாபிக், ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்கு. பால டைரக்ட்டா சாப்பிட்டோம்னா, அது உடம்புல போய் கழிவுகளாக மாறி, சளி கழிவுகளாக மாறி நமக்கு வந்து சளி பிடிச்சிருச்சு அப்டின்னா, மூக்கு ரொம்ப அடைச்சுக்கும். மூச்சு விட முடியாது. எந்த வேலைகளையும் சரியா கவனம் செலுத்த முடியாது. அதே ஒரு சின்ன ஒரு இரிட்டேட் ஃபீலிங் நமக்கு குடுத்துரும். அதனால, இனி வரும் நேரங்கள்ல நம்ம அ கர்ட் பண்ணிட்டு, அதுலருந்து பட்டர் மில்க் பண்ணிட்டு, பட்டர் மில்க் பண்ணும்போது கொஞ்சம் வந்து இதுல வந்து உங்களுக்கு பட்டர் கிடைக்கும். வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணெய் வந்து நம்ம தோசைக்கெல்லாம் வந்து அப்படியே நம்ம தோசை ஊத்தும்போது, தோசை மேல கொஞ்சம் வெண்ணெய் வந்து வச்சுடுவாங்க. இங்க ஒரு நம்ம பாட்டி வந்து அந்த மாரி பண்ணி குடுப்பாங்க. வெண்ணெய் தோசை அப்படின்னு அதுக்கு பேரு. பட்டர் ரோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கீ ரோஸ்ட் தான் நம்ம கேள்விப்பட்டுருப்போம். ஆனா ஊர்ல வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான பட்டர் இருக்குல்ல, அந்த க்ரீமே வந்து தோசை மேல போட்டுருவாங்க. அ ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் போட்டா போதும். அது வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அ அது வந்து அவங்க செஞ்சு குடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். எவ்ளோ தோசை வேணாலும் அன்லிமிட்டடா அப்படி சூப்பரா இருக்கும். அந்த மாரி நீங்க ஒரு வாட்டி பட்டர் போட்டு தோசை சாப்பிட்டு பாருங்க. ஆனா அந்த பட்டர் வந்து திரும்ப வந்து அது பாக்கெட்ல வாங்கிடாதீங்க. அது வந்து நம்ம வீட்லயே ரெடி பண்ண முடியும். பட்டர் மில்க் வந்து ஈஸியா நம்ம மிக்ஸிலயே அடிச்சோம்னா, வெண்ணெய் மேல வந்துடும். ம் ஆ கீழ வந்து பட்டர் மில்க் மோர் இருக்கும். அதனால நீங்க வந்து அந்த வெண்ணெய எடுத்து ஒரு ஒரு கப்ல வச்சுட்டு, அது தண்ணீல நல்லா ரின்ஸ் பண்ணிட்டு, நீங்க ரெஃப்ரிஜிரேட் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது பிறகு அந்த வெண்ணெய் தோசை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. அது ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. நமக்கு ஒரு டேஸ்டியான ஒரு ஃபுட்டாவும் இருக்கும். அ இது ட்ரை பண்ணி பாருங்க. அதனால நம்ம பால் வந்து உறை ஊத்துறது எப்படி அப்படின்னாக்க, காய்ச்சிட்டு அத ஆற வச்சுரணும். ஆற வச்சுட்டு வெது வெதுன்னு இருக்கணும். ரொம்ப ஜில்லுன்னு ஆறிடக்கூடாது. ஒரு வெதுவெதுப்பான சூடு இருக்கு இல்லைங்களா? அந்த சூட்ல வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கர்டு. அது வந்து இப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து ஓகே. அ பாக்கெட் தயிர் தான் உங்களுக்கு அவைலபிள் அல்லது பக்கத்து வீட்ல வந்து ஒரிஜினலா இந்த மாரி ஏ டூ மில்க்ல வந்து தயிர் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அவங்க கிட்ட கொஞ்சம் பாரோ பண்ணிக்கங்க. அவங்ககிட்ட ஒரு இரவல் கேட்டு வாங்கி, அத வந்து அந்த சூடான
பால் வந்து ஆறுனதற்கு பிறகு உங்களுடைய விரல்ல வந்து நம்மளுடைய நன்னி விரல்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆள்காட்டி விரல்னு கூட நம்ம குறிப்பிட வேண்டாம் அப்படின்னு அண்மையில ஒரு நண்பர் சொன்னாங்க. நம்ம எந்த ஆளையும் நம்ம காட்டி குடுக்கறது இல்ல அப்படின்றதுனால, இந்த நன்னி விரல் இதுக்கு நம்ம நன்மை செய்யக்கூடிய விரல் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய கட்டை விரல் பக்கத்துல இருக்கக்கூடிய விரல்ல கொஞ்சமா நம்ம கர்ட் எடுத்துட்டு, இந்த பால்குள்ள வச்சு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னாக்க, ஒரு லிட் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு மூடி வச்சு மூடி வச்சுடுங்க. இது வந்து ஒரு 4 ஹவர்ஸ்ல ஃபெர்மென்டேஷன் ஆயி, அ நொதிப்பு தன்மையில வந்து, அதுக்கப்புறம் ப்ரோபயோட்டிக் ஒரு ஃபார்ம்ல வந்து கர்டா மாறிரும். அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு அ அ ப்ரோபயோட்டிக் அப்டின்னாவே, நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தியை இன்னைக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் குடுக்குறாங்க இல்லைங்களா? ஆன்டிபயோட்டிக் வந்து நம்மளுக்கு ஆன்டிபாடி அது வந்து எதிர்ப்பு நம்மளுடைய அ பயோட்டிக் உள்ள இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையுமே அது வந்து அழிச்சிடக்கூடியது தான் ஆன்டிபயோட்டிக். அது வந்து போயிட்டு அந்த கெட்ட கிருமிகள மட்டும் கொல்றது கிடையாது. அதனால தான் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வயிறு மற்றும் நம்மளுடைய உடல் சூடாயிடும். வயிறு எரிச்சல் உட்படும். அதனால நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்துறதுக்கு பதிலா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ப்ரோபயோட்டிக்க நம்ம எடுத்துட்டோம் அப்டின்னா, நேச்சுரல் இம்யூனிட்டி இருக்கும்போது, வெளிய இருந்து வரக்கூடிய அந்நிய பொருட்களான கிருமிகள் நம்மள வந்து எந்த வகையிலயும் நம்ம ஆரோக்கியத்திற்கு இடையூறாகவோ, அல்லது ஒரு சிரமத்தை குடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல், சுகமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நண்பர்களே. அதன் பொருட்டு நம்ம இனி வரும் நேரங்கள்ல உணவுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதே வந்து ஈஸியா கிடைக்கும். இது நம்ம எதுவுமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா போய் தேடணுங்கிறதே நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 5 நண்பர்கள் சேர்ந்தோம் அப்டின்னாக்க, நீங்க கண்டிப்பா நம்ம A2 மில்க் வாங்கிக்கலாம்ப்பா, எங்கன்றது பார்க்கலாம் அப்டின்னு சொல்லி தேடுனோம் அப்டின்னா, நமக்கே தெரியும். இந்த ஏரியால கிடைக்குது, இவ்ளோ ரேட்டு கிடைக்குது அப்டின்ட்டு. அப்ப இவ்ளோ பல்கா எங்களுக்கு 5 வீட்டுக்கு தேவைப்படுது அப்டின்னா, ஒரு டெலிவரி சார்ஜஸ் அவங்க குறைச்சுக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இந்த மாரி ஒரு கம்யூனிட்டியா நம்ம ஆரோக்கியமான உணவ தேடக்கூடியவர்களா நம்ம ஒரு இடத்துல இருந்தோம் அப்டின்னா, அவசியமா நமக்கு சோர்சிங் பண்றது வந்து எளிமையா இருக்கும். அதுல எந்த சிக்கலும் இருக்காது. அதன் காரணத்தினால, அம் நம்ம தேடுவோம். நம்ம தேடுறது நம்மளையும் தேடி நம்ம கிட்ட வந்து சேரும். சரிங்களா? ஓகே. இப்ப ஃபுட் வந்து நம்ம மென்னு, ரசிச்சு, ருசிச்சு பொறுமையா சாப்பிட போறோம். அப்போ அந்த சத்து வந்து நமக்கு ஆரோக்கியமா தானே மாறும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலருந்து எல்லா சத்துக்களுமே பிரித்து எடுத்து நல்ல ஒரு குளுக்கோஸா மாறிடும். நல்ல குளுக்கோஸா மாறுது அப்படிங்கும்போது, அது எப்படி வந்து நம்மளுடைய பிளட் சுகர் வந்து அந்த இடத்துல வந்து டிஃபரண்டா இருக்கும். பிளட் சுகர் வந்து எப்படி இருக்கும்? சப்போஸ் ஒருத்தர் வந்து உங்களுக்கு சுகர் இருக்கு, வாங்க செக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க. நீங்களும் தைரியமா செக்கப் பண்ணி காட்டலாம். ஆ ஏதோ ஒரு ரொம்ப அன்பால அடிப்படையில கேட்கறாங்கன்னா பண்ணலாம். சும்மா சும்மா கேட்கிறம்போது நம்ம பண்ண வேண்டியதில்ல. ஆ எப்பயாவது ஒண்ணு அல்லது உங்களுக்கே வந்து சுயமா நமக்கு சர்க்கரை அளவு எப்படி இருக்கு? ஏன்னா அது தேவையில்ல. ஆனா உங்களுக்கு வந்து அந்த பயமும், தயக்கமும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அத தெளிவுபடுத்திக்கிறதுக்கு ஒரு செக்கப் பண்ணிக்கலாம். ஆ பட் அது தேவையில்ல அப்படின்றத மனசுல நல்லா நம்ம ஒரு புரிதலோட இருந்தோம் அப்படின்னா, அது தேவையில்ல தான். ஆனா, இன்னைக்கு வந்து இயற்கை மருத்துவத்த வந்து நெறைய பேர் சரியா புரிஞ்சுக்காம, செக்கப்பே வேணான்னு சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்க தேவையில்ல. பட் ஆரோக்கியமா இருக்கேன். நான் 15 வருஷமா எந்த செக்கப்பும் எடுத்துக்கல. நான் நான் ஆஸ் பர் என்னுடைய இது சொல்றேன் நானு. ஏன்னா, நம்ம மென்னு அந்த பசி ஏற்படும்போது உள்ள வந்து அதை நொதித்து செரிமானம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உடம்புக்குள்ள இருக்கும்போது நம்ம அந்த உணவை உள்ள அனுப்புறோம். அந்த சின்சியாரிட்டி நம்மட்ட இருக்கு. அத கன்சிஸ்டன்சி நம்மட்ட இருக்கு. கன்சிஸ்டன்சினா தொடர் அந்த பயிற்சி, தொடர் முயற்சி. இது நம்மட்ட அதுதான் விடாமுயற்சி. இப்ப இது நம்மகிட்ட இருக்கு அப்டின்னாக்க, நம்ம ஏன் பயப்பட போறோம்? நல்லா சிந்திச்சு பாருங்களேன். நிச்சயமா நம்ம பயப்பட மாட்டோம். அம் அந்த தொடர் முயற்சி யார்கிட்ட இருக்கோ, அவங்க அவங்க வந்து முடிந்த அளவுக்கு தைரியசாலியா, ஒரு புத்திசாலியா, ஒரு வெற்றியாளரா மட்டும் தான் இருப்போம். அவங்க நெனைக்கிறது நடந்துட்டே இருக்கும். அவங்க சொல்றது நடந்துட்டே இருக்கும். தீர்க்க தரிசனமா வாழ முடியும். அதுதான் நமக்கு குடுக்கப்பட்டது இந்த பூமியில. அதுதான் செழுமையான ஒரு வாழ்க்கை. அத நாம இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல தொலைச்சுட்டோம். பரவால்ல. தொலைச்ச இடம் எதுன்னு முடிஞ்சா முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லன்னா அதையவே விட்டுருங்க. விட்டுட்டு, இப்ப இந்த தளத்துல இருந்து ஆரோக்கியம்
அத்தியாவசியம் என்று நடத்தக்கூடிய நம்முடைய சரித்திரம் படைப்போம் இந்த தளத்தில் இந்த நிமிடத்தில் இருந்து நம்ம வந்து ஆரோக்கியமான மனிதனாக செழுமையான ஒரு மனிதனாக மாற முடியும் அப்படின்றதுக்கு முழு தகவல்களையும் முழு அனுபவங்களையும் உங்களுக்கு நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால இதுல உங்களுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்புகளை இன்றிலிருந்து அந்த மாற்றத்திற்காக வேலை செய்ய உங்களோட மைண்ட் அளவுல அதை செட் பண்ணுங்க. அதை கோல் செட் பண்ணுங்க. 2025 டிசம்பர்ல திரும்ப வந்து நான் கம்ப்ளீட்டா ஆரோக்கியமா மாறிட்டேன். இப்ப எனக்கு டயபெட்டிக்ஸ் பத்தி பயமே இல்ல. ஏன்னா நான் சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து சத்தாக பிரிக்கப்படும் குளுக்கோஸ் அனைத்தும் எனக்கு நல்ல குளுக்கோஸாக அல்லது கொஞ்சம் எக்ஸஸ் குளுக்கோஸா இருக்கிறது கிளைகோஜினாக மாற்றி நம்ம கல்லீரல்ல போய் அது சேமிக்கப்படும். அந்த தெளிவும் புரிதலும் இருந்தது அப்படின்னா நம்ம எதுக்கு பயப்பட போறோம்? சற்று சிந்தித்து பாருங்க நண்பர்களே. அதனால இனி வரும் நேரங்கள்ல பசிய உணர்ந்து, பசித்து, ரசித்து, ருசித்து, பொறுமையாக மென்னு அத நல்ல செரிமானம் ஆகக்கூடிய ஒரு நிலையில நம்ம அந்த உணவு உள்ள அனுப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம அவசியம் ஒரு திருப்திகரமான ஒரு வேலைய நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதேபோல அ தண்ணி குடிக்கும்போதும் அப்படிதான். தண்ணீர் வந்து இன்னைக்கு அவ்ளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கு. நெறைய தண்ணி குடிங்க, நெறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. மிகினும், குறையினும் நோய் செய்யும்னு சொல்லியிருக்காங்க. குறைவாவும் எடுத்துக்கொள்ள தேவையில்ல. தண்ணீராகட்டும், உணவாகட்டும், ஓய்வாகட்டும், உறக்கமாகட்டும். அத வந்து குறைவா குடுக்குறோம்னா நமக்கே தெரியும். அந்த குறைய நிறை பண்ணிக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணா போதும். எக்ஸஸா போயி அதிகப்படியான தண்ணீரை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்வதோ, அல்லது அ தண்ணீரை முறைப்படி எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் தான் நம்ப இங்க சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். அப்போ தண்ணீர வந்து நல்லா வாயில வச்சு, நம்மளுடைய மேல் உதடும், கீழ் உதடும் நனையும் வண்ணம் வைத்து, ஒரு சிப் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் பொறுமையா அத உள்ள அனுப்பும்போது, அது என்ன ஆகும்? அந்த தண்ணீர்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல், அது நிறைவாக நம்ம உடம்பு எடுத்துக்கொண்டு, திரும்ப தண்ணீயிலிருந்து பிரித்து எடுக்கப்படும் சக்கை என்று சொல்லக்கூடிய தேவையற்ற விஷயங்கள் கழிவாக வெளியேறிரும். இது வந்து நமக்கு நல்ல ஒரு திருப்திகரமான விஷயமா இருக்கும். நம்ம எக்ஸஸா தண்ணி குடிச்சிட்டே இருந்தா, நம்ம கிட்னியோட சைஸ் நெனச்சு பாருங்க. அது வந்து பீன்ஸ் ஷேப்ல இருக்கும். சைஸ் வந்து நம்மளுடைய காதுகளுடைய சைஸ்ல தான் இருக்கும், அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப காதோடைய அளவுல தான் இருக்கும் அப்படின்னா, அதுக்கு நம்ப 1 லிட்டர் குடிக்கிறோம். அது இந்த மாரி வின்டர் சீசன்ல 1 லிட்டர்ல வந்து அதே எக்ஸஸ் அதே வந்து ஹைலி அட்வைசபிள் கிடையாது. அப்போ இனி வரும் நேரங்கள்ல ஒ ஒரு பொண்ணு நம்மட்ட அக்குபஞ்சர் கத்துக்குவதற்காக வந்தாங்க. ஜீவிதா அப்படின்ட்டு. அவங்க ரொம்ப ஒல்லியான ஒரு தேகமா இருந்தாங்க. கொஞ்சம் எப்பவுமே ஒரு பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரபரப்பும், ஒரு பதட்டமும் இருந்தது. அப்போ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு, நம்ம சொன்னோம், "நீங்க தண்ணி குடிக்கும்போதும் சரி, சாப்பிடும்போதும் சரி, பொறுமையா சாப்பிடுங்கன்னு" சொன்னேன். இன்னைக்கு நல்லா வெயிட் போட்டுருக்காங்க. ஒரு சரியான ஒரு அவங்களுடைய அ அந்த ஹைட்டுக்கு தேவையான வெயிட், அவங்களுடைய வயதுக்கு தேவையான ஒரு வெயிட்ல இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 36 இயர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. இப்ப அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அ நல்லா இருக்காங்க, செழுமையா இருக்காங்க அப்டின்ட்டு. அதனால இந்த பொறுமை நம்ம உணவு சாப்பிடும்போதும், தண்ணீர் குடிக்கும்போதும் நமக்கு வந்துடுச்சு அப்டின்னா, அந்த மாற்றத்த ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னு, நீங்களே உங்களுக்குள்ள உணர முடியும். அந்த பயிற்சிய செஞ்சு பார்த்துட்டு, அவசியம் மற்ற நண்பர்களோட இத பத்தி பகிர்ந்துக்கலாம் நம்ப. அதனால அம் இந்த தண்ணீர் குடிக்கும்போதும் சரி, உணவு அருந்தும்போதும் சரி, இனி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதேபோல ஓய்வு. ஓய்வு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு டேக்கும் இன்னொரு டேக்கும் ஹால்ஃப் அ டேக்கு நடுவுல ஒரு சின்ன நேப் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி எடுக்க முடியல மேடம், மத்தியான நேரம் நான் தூங்க முடியாது அல்லது ஒரு குட்டி தூக்கம் போட முடியாது அப்படின்னு என்னுடைய ஆஃபீஸ் ஷெட்யூல் அப்படி இருக்குன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஈவ்னிங் வந்தோனேயும் நல்ல ஒரு வார்ம் வாட்டரோ அல்லது ஒரு வாட்டர்ல வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, கை, கால், முகம்லாம் கழுவிட்டு, முடிஞ்சா ஒரு ஷவர் எடுத்துட்டு, நல்லா ஃப்ரீயா வந்து ஒரு 20 மினிட்ஸ் பசி இருந்தா கொஞ்சமா சாப்ட்டுட்டு, அப்படியே படுத்துக்கங்க. கம்ப்ளீட் ஓய்வு குடுங்க. ஃபோன் கூட கம்ப்ளீட்டா டூ நாட் டிஸ்டர்ப் ஆப்ஷன் அல்லது வந்து கம்ப்ளீட் சைலன்ஸ்ல வச்சுட்டு, அந்த ஒரு 20 மினிட்ஸ் நீங்க ஒரு 5:30க்கு ரீச் ஆயிடுறீங்கன்னா, ஒரு 6 வரைக்கும் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ் பண்ணுங்க. சவாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே உடல் கையும், காலும் போட்டது போட்ட வாக்குல இருக்கணும். அதான் சவாசனா. கொஞ்சம் கூட அசைவற்ற ஒரு நிலையில, முடிஞ்ச அளவுக்கு கீழ பிளெயின் ஃப்ளாட்டான விஷயத்துல
பாய் போட்டு அது மேல நல்லா ஜமுக்காளம் போட்டு நல்லா படுத்துக்கங்க. பில்லோ கூட ரொம்ப மெலிசான ஒரு பில்லோ வச்சுட்டு, ரொம்ப அப்படியே கம்ஃபர்டபுளா படுத்துக்கங்க. அடுத்து நைட் ஒரு 9:00 வரைக்கும் நீங்க ஃப்ரெஷ்ஷாவே இருப்பீங்க. சரிங்களா? இத மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டிப்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு. ம். ஏன்னா, நம்மளுக்கு ஒரு 8:00 ஆகும்போதெல்லாம் ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் ஒரு ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுல சின்ன சின்ன டிஃபரன்ஸ் வரும். மனநிலைமை மாற்றம் வரும். நம்ம சுற்றுச்சூழல் மாறும். இதற்கேற்ப நம்ம இருக்கணும் அப்டின்னா, ஓய்வு தான் சிறந்த மருந்துங்க நமக்கு. இத கட்டாயம் மனசுல நல்லா ஆணித்தனமா பதிவு பண்ணிக்கங்க. உலகத்திலேயே நமக்கு சிறந்த மருந்து அப்டின்றது ஓய்வு தான். இத இதுக்கு பிறகு எந்த மருந்துமே கிடையாது. அந்த ஓய்வ தாண்டி உலகத்துல எந்த சிறப்பான மருந்துமே கிடையாது. அதேபோல உண்ணா நோன்பு. விருப்பப்பட்டு இருக்கணும். அது வந்து கஷ்டப்பட்டோ, அல்லது அப்படிலாம் இல்லாம, உண்ணா நோன்பு சிறந்த மருந்து தான். இது 2யும் நம்ம எப்ப கடைபிடிக்க தொடங்குறோமோ, அப்ப நம்ம உடல் வந்து கழிவுகள் அற்ற ஒரு ஆரோக்கியமான, செழுமையான ஒரு உடலாக மாறிவிடும். அந்த செழுமையான தேகம் வெளியில இருந்து ஒருத்தவங்க பார்க்கும்போதே சொல்லிடுவாங்க. "என்ன நல்லா சிலுசிலுப்பா இருக்கப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தேகம் மின்னுவது எப்ப நடக்கும் அப்படின்னா, அந்த உயிராற்றல் மேன்மை அடைந்து கொண்டே வர வேண்டும். அந்த உயிராற்றல் எப்ப மேன்மை அடைந்து கொண்டே வரும் என்றால், கழிவுகள் தேக்கம் இல்லாத போதுதான் அந்த உடல் மினுமினுப்பான ஒரு ஷைனிங்கான ஒரு உயிராற்றல் நல்ல ஒரு செழுமை பெற்ற ஒரு உடலாக அது மாறிக்கொண்டே வருவதை நீங்கள் உணர முடியும். அதனால் ஓய்வை சரியான நேரத்தில், சரியான அளவு கொடுத்துக் கொள்ளுங்கள். உழைப்பையும் அதேபோல கண்டிப்பா உடல் உழைப்பையும் நல்ல ஒரு தரமா நம்ப உழைப்பு குடுப்போம் நம்ம உடம்புக்கு. உட்கார்ந்தே தான் நான் வொர்க் பண்றேன் அப்டின்னா, கண்டிப்பா எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் பார்த்தே தான் வொர்க் பண்றேன்னா, நல்லா ஐ எக்ஸர்சைஸும் பண்ணுங்க. கம்ப்ளீட் பாடி எக்ஸர்சைஸும் பண்ணுங்க. முடிஞ்சா ஸ்கிப்பிங், அ ஸ்விம்மிங், சைக்கிளிங் இது 3ம் பண்ணினீங்கன்னா, நல்ல ஃபுல் பாடி வந்து எக்ஸர்சைஸ் ஆயிடும். வாய்ப்பு இருக்கவங்க சிலம்பம் கூட விளையாடலாம். இந்த மாரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து நம்மளுடைய அ கண்ட்ரோல் அப்டின்றது வெளிய ஒருத்தவங்ககிட்ட நம்மள கோவப்படுத்த வைக்கிறாங்க, நம்மள கோவப்படுத்துறாங்க அப்படின்னு நெறைய நேரங்கள்ல நம்ம இப்ப கேள்விப்படுறோம். என்ன வந்து கோவப்படுத்திட்டாங்க. அதனால நான் கோவப்பட்டேன். அப்படின்னு அது சொல்றது வந்து அவ்வளோ நல்ல விஷயமே கிடையாது. அப்போ ஒரு கதை காலையில நான் கேட்டேன். அந்த கதைய உங்களோட பகிர்ந்து கொண்டு இந்த நம்மளுடைய இன்றைய நிகழ்வை நாம் நிறைவு செய்யலாம். என்ன அப்படின்னா, ம் ஒரு நண்பர் வந்து கோயிலுக்கு போயிருந்தாங்களாம். கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் அ வெளிப்பகுதியில யானை இருந்துதாம். அந்த யானை பார்த்தோனே அவங்களுக்கு வந்து, இதுக்கு நல்ல பழம் வாங்கி குடுக்கணும் அப்படின்னு தோணுச்சாம். அதனால ஒரு சீப் வாழைப்பழம் ஒரு ரூ. 20க்கு வாங்கிக் கொண்டு, அந்த யானைட்ட போய் குடுத்தாங்களாம். அந்த யானை வந்து தும்பிக்கையில பெற்றுக்கொண்டு, பழத்த நல்லா சாப்பிட்டுருச்சாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு, இந்த பழம் வாங்கிட்டு போன அந்த நண்பர் வந்து, ஆசீர்வாதம் பண்ணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். அது வந்து கண்டுகொள்ளவே இல்லையாம். அ அங்க ஒரு சின்ன பையன் வந்தானா, அவன் வந்து ரூ. 1 காசு குடுத்தானாம். ரூ. 1 காசு குடுக்கும்போது, அத வாங்கிக் கொண்டு அந்த பையனுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கு அந்த யானை. இவங்க வந்து பார்த்துட்டே இருந்தாங்களாம். ஏன் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணல? நம்ம இவ்ளோ பழம்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்தோமே! அப்படின்னு பார்த்தாங்களாம். ஆனா, அந்த ஆசீர்வாதமே பண்ணாதத பார்த்துட்டு, அப்பதான் அவங்க யோசிச்சாங்களாம். அந்த கோயிலுக்குள்ள வந்து விநாயகர் இருக்காரே! அ விநாயகரும் வந்து இந்த யானை முகத்தோட தான் இருக்காரு. அவரு வந்து எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்றாரு. ஆனா இந்த யானை வந்து ரூ. 1 குடுக்குறவங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் பண்ணுது. அப்ப அந்த ரூ. 1 அது ஒரு அ பிச்சையாக கையேந்துவத வந்து யானை எவ்ளோ பலமான ஒரு உயிரினம். அது ஏன் அந்த ரூ. 1க்காக இப்படி பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் பண்ணணும்னு சிந்திச்சு பார்த்தாங்களாம். அப்பதான் அந்த யானையுடைய பாகன் கையில வந்து யானைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து இருக்கு. ஆனா, உள்ள இருக்கிற விநாயகர் கிட்ட வந்து அவர் கையிலேயே வச்சிருக்காங்க. அவருடைய கையிலேயே அவர கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயத்த அவரு வச்சிருக்காரு. அதனால அவர் எல்லாத்துக்கும் செல்வத்தை அள்ளிக் குடுக்கக்கூடிய செல்வ விநாயகரா இருக்காரு. செழுமைய அள்ளிக் குடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதேபோல நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்ம வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் அப்படின்றது இன்னொருத்தவங்க கையில குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம அவங்களையவே தான் எதிர்பார்த்துட்டே இருக்கணும். லைஃப் லாங் வந்து அவங்க என்ன கோவப்படுத்தக்கூடாது. அவங்க என்ன அன்பா வச்சுக்கணும். அவங்க என்ன வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு? இட் இஸ் ஆல் டெம்பரவரி ஒன்லி. நம்ம எவ்வளோ நாள் நம்ம லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், நம்ம குழந்தைகளாகட்டும், இல்ல நமக்கு ரொம்ப புடிச்ச நம்ம அப்பா, அம்மாவாகட்டும், எல்லாத்து கூடயுமே ஒரு ஒரு காலகட்டத்தில ஒரு கண்டிப்பா ஒரு
ஒரு பிரேக் இருக்கும். அவங்க முன்னாடியோ நாம முன்னாடியோ. ஆனா கண்டிப்பா ஒரு மறைவு பிறப்பு அப்படின்னு இருந்தா இறப்பும் இருக்கு இந்த உலகத்துல. அப்போ அது வரைக்கும் நம்ம சந்தோஷமா நிறைவா நம்மளுடைய சந்தோஷத்தை நமக்கு நாமளே கொடுத்துக்கொண்டு நம்மளுடைய கண்ட்ரோலை நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா செழுமையான ஒரு மனிதர்களாக அந்த கோயிலுக்குள்ள வீற்றிருக்கும் செல்வ விநாயகராக நம்ம ஒவ்வொருவரும் வாழ முடியும். அதை வாழுவதற்கான ஒரு தொடக்கத்தை 2025 பிப்ரவரி 5ஆம் தேதி நம்ம தொடங்குவோம் அப்படின்னு உங்க எல்லாத்தையும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு பெரும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சரித்திரம் படிப்போம் என்றும் இது போன்ற நல்ல ஒரு நிகழ்வுகளை தொடர்ந்து முன்னெடுத்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். பெரும் முயற்சி, நல்ல ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரையினை ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தொடர் நிகழ்வின் 22வது பாகமாக இன்று நமது தளத்தில் வழங்கியிருந்தீர்கள். மிகவும் சிறப்பான ஒரு பயணமாக நமது தளத்தில் இந்த ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற ஒரு நிகழ்வு தொடர் நிகழ்வாக அரங்கேறி வருகின்றது. நிறைய விடயங்கள் நாம் ஏற்கனவே கேட்ட விடயங்களாக கூட இருக்கலாம். ஆனால் எந்த அளவிற்கு நமது வாழ்வில் அதை செயல்படுத்துகின்றோம், எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பதற்கு நிறைய விடயங்களை நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக, நம்மை நாமே இன்னும் செதுக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக, இன்னும் நம்மை நமது வாழ்வியல் வழித்தடத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு எதிர்கொள்வதற்கான ஒரு முன்னெடுப்பாக அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வு வாயிலாக நமக்கு ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வை நமது தளத்தில் பகிர்ந்து வரும் தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவருக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் செம்பொருள் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த செம்பொருள் தொகுப்பில் இன்று ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற நமது தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அற்புதமான பாகத்தினை அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் செம்பொருள் தொகுப்பில் நிதி நிர்வாக மேம்பாடு சார்ந்த கருத்துரையை நம்மோடு வழங்க இணைகின்றார் அன்பு சகோதரர் முத்துகிஷோர் அவர்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியம் அத்தியாவசியம் அப்படிங்கிற தொடர்ல நம்ம இன்றைக்கு மற்றும் ஒரு சிறப்பான நிகழ்வை கவனிச்சோம். நிறைய கருத்துக்கள் மஞ்சு பார்கவி அவங்க பகிர்ந்துகிட்டாங்க. செம்பொருள் அப்படிங்கும்போது செம்மையான பொருள் அப்படின்ற அர்த்தம். செழுமையான பொருள் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது நம்மளுடைய உடம்பு. நம்ம அந்த உடம்பு எல்லாவற்றுக்கும் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, அப்படி நம்ம சரியாக கவனித்து கொள்ளாத போது கூட நல்லபடியா இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த உடம்பு இன்னும் சிறப்பாக இயங்கும். அதற்கு நம்ம எப்பவும் சொல்ற தங்க விதிகளை நம்ம பின்பற்றணும். நல்ல சாப்பாடு, நல்ல ஆரோக்கியமான உணவு, உறக்கம், ஓய்வு இதெல்லாமே ரொம்ப முக்கியம். பசித்து புசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பசிக்கும் போது ஒரு நல்ல உணவை சாப்பிடணும். நம்ம தொடர்ந்து ஒரு நன்றி உணர்வோட சாப்பிடும்போது அந்த உணவு அப்படியே நமக்கு ஆரோக்கியமாக மாறும். தவிர்க்க வேண்டிய உணவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த
பாக்கெட்ஸ்ல அடைச்சு வர பொருட்கள், அதாவது இப்பல்லாம் சாம்பார் மசாலா, பொடி வகைகள் அனைத்துமே பாக்கெட்ல விக்கிற மாதிரி தான் நம்ம வாங்குறோம். ஆனால் அப்படி இல்லாம மசாலா பொருட்கள நாமே அரைச்சுக்கலாம். இல்ல 2, 3 குடும்பங்கள் சேர்ந்து கூட அரைச்சு அத உபயோகப்படுத்தலாம். இப்படி பலகாரம் இது எல்லாமே பகிர்ந்து செஞ்சுக்கும்போது வேலை குறைவாக இருக்கும். பால் கூட இப்போலாம் நேரடியாக வாங்காம நம்ம பாக்கெட்ல வாங்குறோம். அப்படி இல்லாமல் முடிந்த அளவு அத இங்க ஏ டூ மில்க் அப்படி வாங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். நம்ம மாற்றத்திற்கான வாசல் அப்படிங்கிறது திறந்தே இருக்கிறது. நம்ம தான் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். நம்மாழ்வார் விவசாய பண்ணையில கூட ஆ மாதம் 2 முறை போல கிட்டத்தட்ட 2 முறைன்னு நெனைக்கிறேன். நம்மளால போயி அங்க பார்க்க முடியும். அந்த பண்ணைய பார்த்துட்டு, அவங்க சொல்லிக் குடுக்குற அந்த மாடி விவசாயமாக இருக்கட்டும், இல்ல வீட்டு தோட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம வீட்லயே சில பொருட்கள் நமக்கு தேவையான பொருட்களை விளைவிக்க முடியும். ஏன்னா, இக்கிகாய் புத்தகத்துல கூட அப்படிதான் சொல்றாங்க. அவர்கள் நீண்ட நாள் வாழ்வதற்கான ஒரு காரணம் என்ன? அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவர்களே உற்பத்தி செய்றாங்க அப்படிங்கிறது. ஒரு சின்ன சின்ன விஷயம், ஒரு கொத்தமல்லி செடி போன்றவற்றை நாமே வீட்ல தயாரிக்கலாம். வளர்க்கலாம். தயிரெல்லாம் கூட நம்ம வீட்ல போட்டுக்கலாம். பாக்கெட் தயிர் அப்படி வாங்காம நம்ம வீட்ல போடலாம். உலகில மிக சிறந்த மருந்து அப்படின்னா, ஓய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உண்ணா நோன்பு. ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நாள்ல நம்ம வேலை செய்றோம் அப்படின்னா, மதியம் ஓய்வு எடுக்க முடியல அப்படின்னா கூட, மாலை வீட்டுக்கு வந்தோனே ஒரு 1/2 மணி நேரம் சவாசனம் அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் நல்லா உடம்ப ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். இப்படி ஓய்வு எடுத்த பிறகு நம்ம மாலை வேளைகள் ல இருக்க வேலைய செய்யும்போது நம்ம இன்னுமே சுறுசுறுப்பாக இருப்போம். நிச்சயமா இதெல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒரு ஓய்வாக இருக்கட்டும், இல்ல நல்ல உணவாக இருக்கட்டும், நம்ம பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து நமக்கு தேவையான பொருட்களை நம்ம எப்படி உற்பத்தி செய்யறது அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்றைக்கு நிச்சயமா மஞ்சு பார்கவி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அத நம்மளும் வீட்ல முயற்சித்து பார்த்துட்டு, நம்ம அத பத்தின ஒரு பின்னூட்டத்தையும் கொடுக்கலாம். மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்று நமக்கெல்லாம் அரிய பெரிய கருத்துக்களை எடுத்து வழங்கிய மஞ்சு பார்கவி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியா கண்களை மூடி உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. மஞ்சு பார்கவி அவங்க எப்போ வந்தாலும் நம்ம உடம்புக்கு எது
நல்ல ஆரோக்கியமான வழிமுறையோ அதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் நான் எடுத்துக்கேன். இந்த உடல் தான் நமக்கு சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். இந்த உடம்புங்கிற சுவர் இருந்தால் தான் நம்ம நிறைய சாதனைகள் செய்ய முடியும் அப்படிங்கிறத அம்மா அவங்க நல்ல உணர்வுபூர்வமாக எடுத்து சொன்னாங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். அதுக்கு இணங்க நம்ம என்னதான் நம்ம உடம்புக்குள்ள வேண்டாததை வேண்டியதை எதை போட்டாலும் அதை சீர்படுத்தி அதை வழிமுறைப்படுத்தி நம்ம உடம்ப எப்படி நமக்கு பாதுகாத்து கொடுக்கறது பாருங்களேன். இதுதான் நம்ம உடம்பு நமக்கு செய்துட்டு இருக்கு. நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் அது நம்மளை மாற்றி அமைச்சு வழிமுறைப்படுத்தி நம்மளை கொண்டுட்டு வருது. இதை நான் உணர்ந்தம்மா. ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் வரும்பொழுதெல்லாம் நிறைய எடுத்து சொல்லி கொடுக்குறீங்க. இந்த வீட்டு தோட்டம் போடுறத பற்றி நிறைய கருத்து சொன்னீங்கம்மா. அது வழி இருக்கிறவங்க செய்தா நல்லது. ஏன்னா இப்போ காய்கறி வாங்கினாலும் இது வாங்கினாலும் அந்த மருந்து தெளித்து தான் நமக்கெல்லாம் வருது. அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இப்படி செய்யறது நல்லது. அதே மாதிரி மசாலா பொருட்கள் தயவு செஞ்சு கடைங்களில் வாங்காதீங்க. ஒரு இதுக்கு சொல்கிறேன். ஒரு அந்த சாம்பார் பொடி ரசப்பொடியெல்லாம் வச்சு பாருங்களேன். ஒரு மாதிரி அந்த கெமிக்கல் வாடை நல்லா தெரியும். அதை கண்டுபிடிக்க மாட்டோம் நம்ம. அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி பார்த்தா நேரடியாக நம்ம பாயசம் சாப்பிட்றோம். அதை உணர்ந்து அம்மா சொல்கிற மாதிரி வீட்டிலேயே தயார் பண்ணலாம். நம்ம வேலைக்கு போகிறவங்க கூட ஒரு வீட்டில் செய்கிறவங்க கிட்ட சொல்லி செய்து கொடுக்க சொல்லி அதுக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி செய்தாக்கா நிறைய பேர் ஏழைங்களா இல்லாதவங்க இருக்கவங்க இதை ஒரு அவங்களுக்கு கொடுத்து ஒரு தொழிலை உண்டு பண்ணி கொடுத்தாலும் நமக்கு நல்லது. அதெல்லாம் உணர்ந்து நம்ம செய்யும் பொழுது நாடும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கும். அப்புறம் தயிர் சாப்பிட்றத பற்றி பால் சொன்னாங்க. பாக்கெட் பால் வாங்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. உண்மை. நாங்களாம் வாங்குறதே இல்லை. அந்த பசும்பால் இப்பெல்லாம் கடைங்களில் கூட நேரடியாக பசும்பால் பாக்கெட் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் விற்கிறாங்க. இந்த பால்காரங்க கிட்ட வாங்கினா கூட அவங்களும் அந்த பாக்கெட் பாலை கலந்துடுறாங்க. நல்லாவே தெரியும். அதனால சொல்லி இந்த மாதிரி கடைகளில் பசும்பாலை வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி தயிர் உர ஊத்துறதை பற்றி சொன்னாங்க. அந்த காலத்துலலாம் எனக்கெல்லாம் எங்கள் அம்மா செய்தது நல்ல ஞாபகம். இப்போ அதை ஞாபகப்படுத்துனதுக்கு நன்றி அம்மா. அதே மாதிரி மஞ்சு பார்கவி அவங்க அம்மா வீட்டில் தோட்டம் இருக்குது, மாடு இருக்குது, பால் இருக்குது, அடுப்பு இருக்குது. நான் சொல்கிற மாதிரி தயிர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சுவைச்சிட்டு நீங்கள் அடுத்த தடவை வரும்பொழுது சொல்லணும். அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அப்போ எல்லாம் அதை கண்டுபிடிச்சி எப்படிலாம் செய்து அந்த டேஸ்ட்டை கொடுத்தாங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போல்லாம் நம்ம ஸ்டவ்வில் செய்கிறோம். இருந்தாலும் ஒரு அடுப்பு வாங்கி ஒரு தோட்டம் இது இருந்தாலும் வச்சு அந்த பால் காய்ச்சறதுக்கு மட்டும்னாலும் அந்த தயிர் உர ஊற்றுறதுக்கு அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா பால் சமையல் செய்துட்டாப்புல அடுப்பு தான், விறகு அடுப்பு தான். சமையல் செய்துட்டு அந்த நெருப்பு இருக்கும் பாருங்க, அந்த தணலில் எங்கள் வீட்டில் மாடும் இருக்கும். அந்த சாணமெல்லாம் குப்பையில் எடுத்து போடுவாங்க. அதில் காஞ்சதாக எடுத்துகிட்டு போட்டு ஒரு 4 இது எடுத்துகிட்டு போட்டுட்டாங்கன்னா அந்த பால் நல்ல அந்த மண் பாத்திரத்தில் தான் பானையில் தான் காய்ச்சுவாங்க. நல்லா காய்ச்சி இழைய தான் அதில் ஏடு விழும் பாருங்க. பால் ஏடு அவ்வளோ ஒரு கதனமாக நல்லா இருக்கும். அதை எனக்கு எப்படின்னா தோசை கல் தோசை ஊற்றிட்டு அதில் அந்த அம்மா சொன்னாங்கல்ல வெண்ணெய் போட்டு தோசை சாப்பிடுவேன்னு. எங்கள் அம்மா அந்த பால் ஏடையவே எடுத்து போட்டு லேசாக சர்க்கரை போட்டு எனக்கு ஊட்டி விடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட். அந்த டேஸ்ட் இன்றைக்கும் எனக்கு இருக்குது நாக்கில். இன்றைக்கி எப்போது பால் நல்லா இழைய காஞ்சி இருந்ததுன்னா பார்த்தேன்னா எடுத்து போட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிடுவேன். உடம்புக்கும் நல்லது. செய்யலாம்.
இந்த மாதிரி வெரைட்டி போட்டு காய வச்சு அதுல தயிர் ஊத்தி பாருங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். அது அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது பாருங்க. பசும்பாலு, அது சாணம் வெரைட்டியில அடுப்புல அந்த தணல்ல காய்ச்சின பாலு, அதுல தயிர் ஊத்தி எடுக்கும்பொழுது டேஸ்ட் சொல்ல ஒண்ணா இருக்கும். நர்மதா அம்மா இதை செய்து பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. செய்யணும். அதே மாதிரி எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். நம்ம சாப்பிடுறதுலயே இப்படிலாம் பதப்படுத்தி சாப்பிட்டு இந்த உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும். அதுதான். அம்மா இன்னைக்கு சொன்னது எனக்கு இந்த ஞாபகம் வந்தது. நான் முதல்லயே கூட தளத்துல சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப மெலிசா இருப்பேன், ரொம்ப இதுவா இருப்பேன்னு என்ன பார்த்து பார்த்து கவனிப்பாங்க அப்ப. அதுதான் அதுல ஒரு இதுதான் இது. அந்த தயிர் பால் தான் நான் ரொம்ப சாப்பிடுவேன் சின்ன வயசுல. இந்த சாம்பாருங்க அந்த அது எதுவுமே பிடிக்காது எனக்கு. அப்படிலாம் சாப்பிட்டது. தயிர்ல அவ்வளோ நல்லது இருக்கு சொன்னீங்கம்மா. நன்றிகள் அம்மா. இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லணும். அதை கேட்குறவங்க செய்து பார்க்கணும். அதுதான் எங்களுடைய ஆசையெல்லாம். அம்மா அவங்க இன்னும் நிறைய விஷயங்களை அப்பப்போ ஒன்று ஒன்று எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போவும் சமயத்தில் நான் அடுப்பு வச்சு இந்த மாதிரி பால் காய்ச்சி தயிர் ஊற்றி சாப்பிடுவேன். அதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கா கூட இருக்கும். ஆனா வேலைக்கு போற இந்த உலகத்துல இப்ப எல்லாருமே வேலை செய்றோம். அதுக்கு நேரம் இல்ல. உடனே ஓடி பாக்கெட் வாங்கிட்டு ஊத்தி சாப்பிடுறோம். அது வேணாம். தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. அதான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. மஞ்சு பார்கவி அம்மா அவங்க எங்களுக்கெல்லாம் இந்த அரிய பெரிய கருத்து அப்படின்னா செய்யக்கூடிய கருத்து. இது எல்லாமே நம்மளே செய்து சாப்பிடக்கூடியது. வழங்கியதுக்கு நன்றி. மஞ்சு பார்கவி அம்மா அவர்களும் அவர்கள் குடும்பம், குழந்தைகள், அம்மா, அப்பா அனைவரும் நல்ல உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று அன்பு சகோதரி மஞ்சு பார்கவி ஆரோக்கியத்தை பற்றி அவ்வளவு அருமையான ஒரு உரை, ஒரு விழிப்புணர்வு உரையா தான் இருந்து அவங்க தொடக்கத்திலேயே ஆரம்பிச்சாங்க. குழந்தையா நம்ம பிறக்கும் போது நல்லாதான் பிறக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த ஆரோக்கியத்தை தக்க வைக்கணும். நம்ம உண்ணுகின்ற உணவு எப்படி உண்ண வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அனுதினமும் அந்த 5 சங்க விதிகளை பயன்படுத்த அவங்க கூவி கூவி ஒவ்வொரு தடவையும் சொல்லும் பொழுது நம்ம ஆரோக்கியத்தின் நம்ம தான் அக்கறை எடுத்து அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ரொம்ப மிக அழகா சொன்னாங்க. நம்ம இப்ப நடைமுறை வாழ்க்கையில எல்லாருமே விரும்புறாங்க, நம்ம ஏத்துக்கிறோம், ஒத்துக்கிறோம். ஆனா ஒவ்வொருத்தங்களும் மனசாட்சியை தொட்டு சொல்லும் பொழுது அந்த பாக்கெட் ஐட்டம் எல்லா பொடிகளையும் நம்ம பாக்கெட்ல கிடைக்குது, எல்லா பொடியும் கிடைக்குது. எனக்கு அந்த பொடிகள் கூட எனக்கு ஒரு அதை விட எனக்கு என்ன அந்த ரெடிமேடு, அது பேரே பாருங்க, ரெடிமேட் சப்பாத்தி அப்படின்னு போடுறாங்க. ஒரே நிமிடம் சார். விஜயகுமாரி அம்மா உங்க மைக்க மியூட்ல போட்டுக்கோங்கம்மா. நன்றி. ரெடிமேட் சப்பாத்தின்ட்டு அந்த முன்னாடி வச்சுருக்காங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல. நேரா அது என்னைக்கு அவன் அந்த மாவை பிசைஞ்சு அதை உருட்டி அந்த பாக்கெட்ல போட்டு என்னைக்கு வச்சானே தெரியும். அவன் ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறான். இப்ப நம்ம வீட்லயே ஒரு மாவை பிசைஞ்சு உருட்டி அதே மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு வச்சோம் அப்படின்னா அடுத்த நாள் 2வது நாள்லாம் எப்படி இருக்கு அந்த மாவு. ஆனா இருந்தாலும் மக்கள் சோம்பேறித்தனம் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. போனோமா, எடுத்தோமா, தோசைக்கல்ல போட்டோமா, சப்பாத்தி வந்துச்சா, சாப்பிட்டோமா, அது ஒண்ணு உடம்புக்கு நல்லதா, ஏத்துக்குதா, அது என்ன அப்படிங்கிற ஒரு அந்த இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது அப்படியே மறைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிறோம், ஏத்துக்கிறோம். அதான் ஒரு ஒரு பெரிய ஒரு இது. அவங்க கரெக்டா சொன்னாங்க. நம்ம இப்ப இந்த பாக்கெட் பால் இப்ப நமக்கு கிடைக்குது. நான் இந்த பாக்கெட் பாலை பத்தி நான் நிறைய தடவை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஏன்னா என் நண்பர் ஒருத்தர் அந்த ஒரு பால் கம்பெனில வேலை செய்றாரு. அவரு அவரு எனக்கு சொன்னது, அவர் அன்னைக்கு என்னைக்கு சொன்னாரோ அன்னையில அந்த அந்த டீ குடிக்கிற பழக்கத்தவே
விட்டுட்டேன். ஏன்னா அவரு என்ன சொல்றாரு, இன்னைக்கு நமக்கு பாக்கெட்ல வர்ற பால் 7 நாளைக்கு முன்னாடி கறந்த பால் தான். அப்ப அந்த 7 நாளைக்கு முன்னாடி கறந்த பாலை அதை குளிரூட்டப்பட்டு, அது எதுக்கு குளிரூட்டப்படணும், அதுல எதுக்கு அந்த அந்த இதெல்லாம் எடுக்கணும், அது அப்புறம் அதுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணி அதை பாக்கெட்ல வந்து வர்றதுக்கு 7 நாள் ஆகுதான் அந்த இது. அதுல ரெண்டாவது வந்து அதுல யூரியா, அப்புறம் இன்னொன்னு என்னதோ சொன்னாரு, அந்த மரவள்ளி கிழங்கு, அந்த அந்த பால் வந்து கொல கொலன்னு இருக்கிறதுக்காக அந்த மரவள்ளி கிழங்கு சாறு இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அதை ஒரு இது பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணி அந்த பாலை குடிக்கணுமா அப்படின்ட்டு என் நண்பன் சொல்லும்போது, என்னடா இப்படியாடா நடக்குது, அப்படி உங்களுக்கு பால் போட்டு டீ சாப்பிடும் அப்படின்னா பக்கத்துல இருக்க கறவை மாடு ஏதாவது நாட்டுப்பால் அப்படி வாங்கி நம்ம நம்ம அப்படித்தானே குடிச்சிட்டு இருந்தோம் முன்னாடி. நம்ம ஏன் அப்படி பாக்கெட்டுக்கு மாறினா, அந்த பாக்கெட் பால்லே கலர்கள் ஆரஞ்சு, கிரீனு அப்படி கலர்கள் வேற நிறைய வரும். இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க. அந்த அவசர உலகத்துல ஏதோ நம்ம டக்கு டக்குன்னு வாங்கினோமா, கடைக்கடன் வேலையை முடிச்சோமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதே மாதிரி இந்த எண்ணெய் வந்து என்ன சொல்றது, அப்ப நான் எங்க வீட்டுல தேங்காய் எண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குளிர் காலத்துல அப்படியே கெட்டியா இருக்கும். அந்த எண்ணெயை வந்து தலைக்கு தைக்கிறதுக்கு வெயில் எப்படா வரும்னுட்டு அந்த வெயில்ல வச்சு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊறி, அதுதான் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய். நீங்க இன்னைக்கு வாங்குற தேங்காய் எண்ணெய் எந்த குளிர்ல வந்தாலும் எப்ப வேணாலும் இதாகும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா இப்படி எல்லாமே நம்ம மாத்திட்டாங்க நம்மளைய, நம்ம வேற வழி இல்லாம நம்மளும் அதை பின்பற்றுறோமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து இழந்து அப்படியே வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தமும் எனக்கு இருக்கு. ஸோ அவங்க நிறைய ஆதங்கத்தோட சொல்றாங்க. அந்த தயிர் ப்ரோபயோட்டிக், அது தேவை, நல்ல பாக்டீரியாக்கள் உள்ள போய் கெட்ட பாக்டீரியாக்கள் வெளியே போறதுக்கு அந்த தயிர் பயன்படுது. அதை உணவுல அப்பப்போ எடுத்துக்கிறது உள்ளது. சிறப்புங்க. உங்களுடைய எப்போதுமே உங்களுடைய உரை வந்து ஒரு விழிப்புணர்வு உரையா தான் இருக்கும். இன்று வந்து இன்று இன்று வந்து நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி வந்து பாருங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய பயணம் எப்பொழுதுமே வெற்றியடைய மனதார வாழ்த்து. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். மஞ்சு பார்க்கவி அம்மா வந்து இன்னைக்கு சிறப்பாக பல உணவு தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அம்மா தயிர் அதனோட முக்கியத்துவத்தை சொன்னீங்க, பசும்பால் அதனோட அந்த நல்ல தன்மையை நீங்கள் வந்து எடுத்து சொன்னீங்க. ஆனால் இப்போல்லாம் நிறைய பேரே மாறிட்டாங்க. பாக்கெட்டு தயிர்னா தான் வேணும், அதுதான் பிடிக்கும், அதுதான் ஒத்துக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம நாட்டு மாட்டு பால் வீட்டில் இருக்க தயிர்னா அது வேண்டாம், அது பிடிக்காது அப்படிங்கிறாங்க. வருத்தமாக இருக்குது, சொன்னாலும் கேட்கறது கிடையாது சிலர். ஆனால் நம்மை போன்றவர்கள், நான் இன்றைக்கும் பசும்பாலில் உள்ள எருமை மாடு இப்போ குறைஞ்சி போச்சு இல்லையா, அந்த பாலை வாங்கி தயிர் அதை சோறில் போட்டு சாப்பிட்றப்போ இருக்கிற சுவை பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம வந்து பிரியாணியை கடையில் வாங்கி சாப்பிட்றத விட சோறு பொங்கி தயிரை ஊற்றி நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோன்னா வெயில் காலத்தில் வயிறே கொழுந்து மனசே நிறைவாக இருக்கும், சாப்பிட்ட திருப்தி இருக்கும். இந்த தயிர் சோறு அவ்வளோ சுவை. ஆனால் இன்றைய தலைமுறைகள் வந்து அதை விரும்புகிறதே கிடையாது. ஒரு பொண்ணு தினமும் பாக்கெட்டு அந்த தயிர் 10 ரூபாய்க்கு வாங்கி சோறில் கலந்து சாப்பிடுவாளாம், பாக்கெட்டை வாங்கிட்டு வருவாளாம். அப்படி சாப்பிடாத, அது தவறு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவள் அதை கேட்டாளா இல்லையான்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு ஏற்றதாக இருக்காம்மா. உண்மைக்கே உடலுக்கு ரொம்ப நல்லது அந்த தயிர். எனக்கு ஒரு கேள்வி இருக்கம்மா. சிலர் சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. தயிர் சோறு வச்சு முட்டை அவிச்சு சேர்த்து சாப்பிட்லாமா? அதாவது தயிருக்கு முட்டை சாப்பிட்லாமா? தயிர் சாப்பிட்றப்போ கசப்பான பாவக்காய், அப்புறம் கீரை இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாமா அம்மா?
சிலர் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. மதியம் கூட சாப்பிடக்கூடாது, தயிரோட கசப்பு கூடாது, தயிரோட கீரை கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இதுக்கு மட்டும் எனக்கு சொல்லுங்கம்மா, சரியான ஒரு பதிலை சொல்லுங்கம்மா. நன்றிங்கம்மா, மிக சிறப்பாக இருந்ததம்மா. உங்களோட உணவு தொடர்பான அத்தனையும் பயனுடையதாக இருக்குதம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா, வாழ்த்துக்களம்மா. மஞ்சு பார்கவி, நீங்க இப்போ பதில் சொல்றீங்களா இல்ல ஏற்புடையோட சேர்த்து சொல்லுங்க சார்? பதில் சொல்லிடலாம் அம்மா. தயிரோட முட்டை ஏன் சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, ரெண்டுமே கொஞ்சம் ஹெவி ஃபுட்டா இருக்கும். அதனால வந்து செரிமானத்திற்கு சில தொந்தரவுகள் ஏற்படும் அப்படின்றதுனால தான் கீரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான ஃபுட்டு. அது ரெண்டையும் நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது செரிமானத்திற்கு சில கோளாறுகள், சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால முடிந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நம்ம. அது வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், கொஞ்சம் இதா இருக்கும். சாப்பிடலாம், ஆனா வந்து கொஞ்சம் எக்ஸஸா சாப்பிடாம குறைச்சிக்கலாம். இப்போ தயிர் சாப்பிடும்போது மீல்ஸ் நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் மீல்ஸ் வாங்கினா கூட நல்லா தயிரும் குடுப்பாங்க. அன்னைக்கு கீரை வச்சிருந்தாங்கன்னா, கீரையும் குடுப்பாங்க தான். பட் நம்ம வந்து அத ரெகுலரா எடுத்துக்காம, என்னைக்காவது எப்பயாவது ஒண்ணு நம்ம சாப்பிடுறோம் அப்படின்ற பட்சத்துல ஒண்ணும் சிக்கல் கிடையாது. பட் ரெகுலர்ல வந்து அந்த மாரி நம்ம ட்ரை பண்ணாம இருக்கிறது வந்து, நம்மளுக்கு ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு டைஜஷனுக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சு, அத ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்பயாவது ரேர் அக்கேஷன்ல சாப்பிடவே கூடாது அப்படின்றது கிடையாது. ரேர் அக்கேஷன்ல நம்ம தயிரும், முட்டையுமோ அல்லது தயிரும் கீரையுமோ அல்லது தயிரும் ஒரு பாவக்காய் பொரியலுமோ சாப்பிடலாம். இதுல வந்து கண்டிப்பா தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்றது வந்து தயிரு, முட்டை காம்பினேஷன். அப்புறம் நம்ம ஒரு கீரை பொரியல் வச்சுட்டு தயிர் சாப்பிடுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். பாவக்காய் பொரியல் வச்சு தயிர் சாப்பாடு சாப்பிடலாம். அது எதுவும் பெருசா சிக்கல்கள் கிடையாது. இந்த மாரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றிங்க வித்யா கௌரி அம்மா. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்பும் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு அம்மா மஞ்சு பார்கவி அவர்கள் நமது ஆரோக்கியத்தின் அத்தியாவசியம் பற்றி உணவு மூலமும் ஓய்வின் மூலமும் எப்படி நாம் நம் உடலை சரிப்படுத்திக் கொள்ளலாம் என்பது பற்றி இன்றைய காலை பொழுதில் அனைவரும் பயன்பெறும் வகையில் அற்புதமான உரை நிகழ்த்தினார். அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அம்மா அவர்கள் இந்த நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவினை இயன்றவரை வீட்டிலேயே தயார் செய்து சாப்பிடுவது பற்றி நல்ல ஒரு நிகழ்வுகளை எடுத்துரைத்தார். இயன்றவரை நாம், அதாவது இந்த கீரை வகைகள் கூட கடையில் வாங்கும்போது எல்லாமே மருந்து போட்டு உற்பத்தி செய்யக்கூடிய சூழல் தான் இப்பொழுது நிலவுகிறது. இயன்றவரை நமது மாடி தோட்டத்திலோ இல்லை இடம் காலியாக தொட்டியில கூட வளர்க்கலாம். அது மாதிரி அந்த கீரை வகைகள் போன்ற விஷயங்களை நாம் வீட்டிலேயே உற்பத்தி செய்து நாம் எடுத்துக்கொள்வது மிகவும் பயனுள்ளது. அதே போன்று ஒவ்வொரு அந்த உணவுகளை நிதானமாக மென்று உமிழ்நீரோடு சேர்த்து நாம் சாப்பிட்டால் அது ஜீரணத்துக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் என்ற அந்த தகவலையும் சொன்னாங்க. அதே மாதிரி தண்ணீர் குடிப்பது மிகையினும் குறையினும் நோய் செய்யும் என்ற வகையில நீர் அருந்துவதை கூட நாம் 2 உதடுகளும் ஊட்டுவது போன்ற அந்த நிதானமாக நாம் நீர் அருந்த வேண்டும் என்று இப்படி நல்ல ஒரு அரிய பல கருத்துக்கள் அம்மா சொன்னாங்க. எங்க வீட்டுல கூட முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவு வந்து சாப்பிட்றதே கிடையாது. எல்லாமே வீட்டிலேயே தான் எங்க வீட்டுக்கார அம்மா பண்ணி கொடுப்பாங்க. இந்த நேரத்துல அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். குழந்தைக்கு மக்காச்சோளம் கூட அந்த பாப்கார்ன் சொல்றத சோளமா வாங்கிட்டு வந்து வீட்லயே அவங்களே பொரிச்சு தான் கொடுப்பாங்க. இது மாதிரி நம்முடைய ஆரோக்கியமா வாழணும்னா நம்ம மெனக்கெட்டு தான் வேணும். இதை கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு நம்ம ஆரோக்கியத்தை நம்ம மருத்துவர் கையில செல்லாம நாமே வீட்டிலேயே நம்ம ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு அம்மா அவருடைய அந்த உரைகள் மிகவும் அனைவருக்கும் பயனுள்ள வகையில இருக்கும் என்பதில் எந்த ஒரு அச்சப்பாடும் இல்லை. அம்மா அவர்களிடம் ஒரு சின்ன கேள்வி. நான் வந்து இதுவரையில் வெளி உணவு வந்து கூடுமான வரையில் சாப்பிட்றதே கிடையாது. இப்போ ஒரு 5 நாள் வெளியூர் போகிறதுனால
எப்படியான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும்? ஹோட்டல்ல தான் சாப்பிட வேண்டியிருக்கும். அதுக்கு அம்மாவுடைய ஆலோசனையை நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்குமா? வெளியூர் நல்லா பயணம் இருக்குமா? நல்லா இருக்குமா? மகிழ்ச்சி. சரிங்க. வெளியூர் பயணம் செல்வதா சொன்னீங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இது வந்து வெளியூர் செல்லும்போது ஒரு விதிவிலக்கு தான். ஆனா வந்து நம்ம என்ன பண்ணலாம், முடிஞ்ச அளவுல வந்து நீங்க தங்கும் அறைகள்ல கொஞ்சம் நீங்க நாட்டு சர்க்கரை எடுத்துட்டு போலாம். அதே போல அவுல் எடுத்துட்டு போலாம். நம்ம மாப்பிளை சம்பா அவுல் அது மாரி அவுல் நல்ல தரமான அவுல் நம்ம ஊர்ல கிடைக்குது. அந்த அவுல் வந்து தண்ணீல நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு, அதுல கொஞ்சம் நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா, நல்ல ஒரு சுவையான உணவு. அது போக பழங்கள் அதிகமா எடுத்துக்கலாம் வெளிய போம்போது. இது மாரி ட்ரை பண்ணுங்க. அது போக மீதி நேரங்கள்ல நம்ம வயிற்றுக்கு எடுக்கக்கூடிய உணவுகளாக இல்லாமல், இட்லி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அது ஆவியில வேக வச்சதா, இல்ல புட்டு கிடைச்சா புட்டு வாங்கி சாப்பிடலாம். பழங்கள் அது கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இப்ப புட்டு சாப்பிடுறோம்னா, ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம். ஆம், அதுபோல நீங்க போற இடங்கள்ல எந்த அ ஒரு உணவகத்துல, சிறந்த ஹோட்டல்ல எந்த ஒரு கலப்படம் இல்லாத உணவு எங்க கிடைக்கும் அப்படின்றத பார்த்து, அத ட்ரை பண்ணி எடுத்துக்கிற மாரி இருந்ததுன்னா, இன்னும் சிறப்பா இருக்கும். விசாரிச்சாவே சொல்லிடுவாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர்ட்ட கேட்டாவோ, அல்லது அங்க இருக்கிற பொது மக்கள்ட்ட கேட்டாலோ, "இதுல சாப்பிடுங்க. வயிறு எதுவும் பிரச்சனை பண்ணாது" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இடங்கள தேர்ந்தெடுத்து நம்ம வெளியூர் போம்போது, சாப்பிட்டுக்கிறது ஓகேவா இருக்கும். அரை வயிறு சாப்பாடு சாப்பிட்டுட்டு, அரை வயிறுக்கு நீங்க வந்து ஃப்ரூட்ஸு, கடல மிட்டாய் இது மாரி எடுத்துட்டு போறது வந்து உதவியா இருக்கும் அப்படின்னு பாருங்க. நன்றி, நன்றிங்க. அம்மா ரொம்ப நன்றிம்மா. தகவலுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்கய்யா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. அர்த்தநாரி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். ஒண்ணும்ல, நன்றி. நான் இப்ப வந்ததுக்கு பிறகு அருள் சேவியர் பேசினதுல இருந்து ராமச்சந்திரன் சார், கௌரி அம்மா பேசின வரைக்கும் நிறைய அவேர்னஸ், விழிப்புணர்வு கிடைச்சது. அருள் சேவியர் சார் பேசும்போது அந்த 7 நாட்கள் ஞாபகம் வந்தது. பால் வந்து 7 நாள் கழிச்சு வரும் அப்படின்றது. அதனால ரொம்ப பயனுடையதா இருந்தது. ஆனா என்னன்னா, நான் சும்மா வந்தேன். ஏன்னா அந்த காலேஜ்ல பசங்க வரலைன்னா கூட அடுத்த நாள் வந்தாங்கன்னா முதல் நாள் அட்டண்டன்ஸை கொடுப்போம். ஏன்னா நேற்று உயிரோட இருந்தானே அப்படிங்கிறத அடிப்படையா வச்சு அது மாதிரி நான் ஒரு அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக வந்தேன். ஆனா நிறைய விஷயம் தெரிஞ்சது. நன்றி. நன்றிங்கய்யா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. நர்மதாம்மா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம்மா, வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம தளத்தில் உள்ள அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. மஞ்சு பார்க்கையோடு உரை ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, எந்த நேரம் வந்து நம்மள பிஸியா வச்சுக்கணும், அது கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அத என்ன பார்த்துட்டே இருக்காங்க. அதுல இது சொல்றாங்களேன்னு தெரியல. நிச்சயமா நம்ம வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மள எந்த நேரம் பிஸியா வச்சுக்கணும். உடம்பு, மனசு எல்லாமே நம்மள வந்து ஒரு 4 வகையா நான் பிரிச்சுக்குவேன். எனக்கு ஏதோ ஒண்ணுன்னா மனசுக்கும் ஒரு இது கொடுக்காம வேற ஏதோ ஒரு இதுல கொண்டு போயிடுவேன். உடம்புக்கும் ஏதாவது ஹார்ட் ஒர்க்கு கொடுப்பேன். ஹார்ட் ஒர்க்னா ரொம்ப ரொம்ப இல்ல, மாட்டை பார்க்கறதோ அல்லது பீரோவை நல்லா இருந்தாலும் அதை எடுத்து போட்டு அடுக்கிறதோ, இது மாதிரி ஏதாவது ஒரு வேலையில நம்ம கவனம் செலுத்திட்டோம்னா நமக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சில சில ஆரோக்கிய குறைபாடுகள் வரப்ப தலைவலிக்குது, எனக்கு தலைவலிச்செல்லாம் பல வருஷம் ஆயிடுச்சு. அப்படி ஒரு தலைவலி அப்படின்னா கூட அது நீ உன் பாட்டுக்கு வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அதை செஞ்சுட்டே இருப்பேன். ஓய்வு நிச்சயமா என் அம்மா சொல்றப்போ, வித்யா அம்மா சொல்றப்போ சொன்னாங்க, நாட்டு மாட்டு பால்ல கறந்துட்டு வந்து சட்டியில காய வச்சு பெற போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு. நிச்சயமா அதை நீங்க பேசிட்டு இருக்கிறப்பெல்லாம் நான் அந்த வேலை தாம்மா செஞ்சுட்டு இருந்தேன். நாட்டு மாடு வச்சிருக்கேன், அது போய் பால் கறக்கிறதெல்லாம் நம்ம சரித்திரம் படிப்போம் கேட்டுட்டு இருக்கிற டைம்ல எனக்கு அந்த வேலையா தான் இருக்கும். பூஜை பண்றது, நாட்டு மாட்டை பார்க்கறது, பால் கறக்கிறது. நிச்சயமா இடங்கள் இருக்குது. நீங்க சொன்ன போல சட்டியில பால் காய வச்சு அதை நான் குடிக்க குழந்தைங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். நான் குடிக்கிறதுன்னு இல்லை, அது என்ன வீட்டில் எல்லாரும் வந்து ஏன் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ற, வேண்டாம் விட்டுரு, மாடு வச்சிருக்க அதை வச்சிருக்காதுன்னு ரொம்ப இது பண்றாங்க. ஆனா என்னோட சூழ்நிலை அதை வச்சிருந்து பார்த்துட்டு பழகிட்டு அதை கொடுக்கறதுக்கும் மனசு இல்லை. இப்போ ஒரு 3 பேர்த்த கொடுத்துட்டேன்.
எனக்கு எங்க இருக்காங்களோ, எப்படி இருக்காங்களோ, எப்படி உணவு குடுத்தாங்களோ, எப்படி இருக்குதோ அப்படின்னு மனசுக்கு அங்க போனாவே அவங்களோட ஞாபகம் தான் எனக்கு அதிகமா வருது. அதுக்குன்னு எல்லாமே நான் வச்சுக்க முடியாது இல்லைங்களா? அதனால குடுத்துட்டு இப்போ ஒரு நான் 5 மட்டும் வச்சிருக்கேன். 2 கன்னுக்குட்டி, 3 பெரிய மாடு மட்டும் வச்சிருக்கேன். அதுல பால் கறக்கிறது, அதுகிட்ட போறது, இப்போ சொன்னாங்க ஒரு தோழி, இது மாரி பாக்கெட் பாலே தான் எனக்கு பிடிக்கும். அதனால அததான் எனக்கு இதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த இதுல சொல்றாங்கன்னு தெரியல. என்னாலலாம் இந்த பால தவிர வேற எங்க போயுமே என் பொண்ணு வீட்டுக்கே போனாலும் அங்க தயிர், பால் சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இதா தான் இருக்கும். நான் போறப்ப எடுத்துட்டு போயிருவேன். அங்க போனா கூட எனக்கு கொஞ்சம் ஒரு இதா தான் இருக்கும். அவங்களுக்கும் அதே போல சீக்கிரமா நான் மாடு, தோட்டம் உருவாகிட்டே இருக்கு. அத உருவாக்குவேன். 2 வரமிளகா பறிச்சாலோ, 2 பழுத்த மிளகா பறிச்சாலோ, 2 பச்சை மிளகா பறிச்சாலும், தக்காளி பறிச்சாலும், நம்ப காட்டுல வச்சு 2 அவரைக்கா, வாழைப்பூ, வாழைக்கா, ஆம், இது மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம காட்டுல பொறிச்சு எடுத்துட்டு வந்து செய்யறதுல இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி எதுலயுமே கிடைக்காது. நீங்க கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டீங்கனாலும், பல கோடி, ஒரு கோடி இல்ல, பல கோடி சம்பாரிச்சிருந்தீங்கனாலும் சரி, முகேஷ் அம்பானியா இருந்தாலுமே சரி, ஆனா நீங்க வந்து 1 ஏக்கர் தோட்டம் அவசியம் எல்லாரும் வச்சிருங்க. அந்த 1 ஏக்கர் தோட்டத்துல நீங்க வாழுங்க. உங்க வீட்டுக்கு வேணுங்கிறது எல்லாம் விளைய வச்சுக்கலாம். எனக்கு ஒரு தோழர் இதுல இருக்காங்க, மயிலாடுதுறையில இருக்காங்க. 1.25 ஏக்கர் தான். அவர் எதுக்குமே வெளியில போறதில்ல. எல்லாம் அவரோட தோட்டத்திலேயே விளைய வச்சுக்கிறாரு. கத்திரிக்காய், பாவக்காய், நெல்லு, உளுந்து, துவரை, எல்லாம் வரமிளகாய், எல்லாம் என்னென்ன நம்ம வீட்டுக்கு தேவையோ, சமையல் கட்டுக்கு தேவையோ எல்லா பொருளும் அந்த 1.25 ஏக்கராலேயே விளைய வச்சுக்கிறாரு. எள்ளும் போட்டு எள்ளெண்ணெய் நாட்டிக்கிறாரு. கடலையும் போட்டு கடலை நாட்டிக்கிறாரு. எந்த ஒரு பொருளுக்குமே அவங்க வெளியில போறதே இல்ல. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவரோட தோட்டத்தை போய் பார்க்குறப்போ. நானும் அது போல உருவாக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு உருவாக்கிட்டு இருக்கேன். அது போல நீங்களும் எத்தனை கொடியில வச்சிருந்தாலும் அது இருக்கட்டும். இனி வருங்காலத்துல தோட்டமே இல்லாத மாதிரி எல்லாம் கட்டடமா ஆகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 100 ஏக்கர் ஃபார்ம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். என் மஞ்சு பார்க்கவி குழந்தையா இருந்தப்பெல்லாம் கொண்டுட்டு போய் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல விட்டுட்டு விளையாட வச்சுட்டு, நாப்பழம், நெல்லிக்காய், மாம்பழம் இது மாதிரி எல்லாம் அப்படியே தோட்டத்திலேயே பறிச்சு கொடுக்கலாம். நம்ம சொந்தக்காரங்களை தான் பறிச்சு கொடுக்கலாம். பலாப்பழம் இது மாதிரி எல்லாம் இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு வெட்டி எடுத்துட்டு கட்டடங்களா ஆக்கிட்டாங்க. போய் பார்த்தா அப்படியே எனக்கு கண்ணீர் வராத கொடுமையா இருக்குது. அதுல ஒரு ஒரு இடம் இருக்கும். இடம்னா மேல வீட்டை கட்டி அப்படியே மேல போற மாதிரி மலை மாதிரி உருவாக்கி, செயற்கையா அப்படி உருவாக்கி கட்டியிருப்பாங்க. அதுல ஓடுவா, குடு குடு குடுன்னு ஓடுவா, ஓடிட்டு ஒடியாருவா. அது மாதிரி தின்ன மாதிரி இருக்கும். அதுல உட்கார்ந்துட்டு இருப்பா. அதெல்லாம் இனிமே எங்க பார்க்க போறோம், எங்க கிடைக்க போகுது அப்படின்ட்டு பாக்குறப்போ ஒரு இதா இருந்துச்சு. சரி தோழர்களே, நான் பேசினா பேசிட்டே இருப்பேன். இயற்கைக்கு நிறைய நிறைய பிரபஞ்சத்துக்கு நிறைய ஒரு இது கொடுத்துருக்கு. நீங்க எல்லாரும் இயற்கையிலே இருக்கணும். அதே சமயம் 1 ஏக்கர் பூமி எங்காவது வாங்கி வைங்க. இப்போதைக்கு முடியல, நான் சிட்டில இருக்கேன், எப்படி முடியும்னா நிச்சயமா முடியும், வாங்கி வைங்க. பிற்காலத்துல போய் அந்த இடத்துக்கு ஒரு அமைதியா ஒரு 60 வருஷத்துக்கு மேல எந்த இடத்துக்கு பார்த்தாலும் ஒரு 60 வருஷத்துக்கு மேல ரிட்டையர்மெண்ட் தான் நமக்கு கொடுக்குறாங்க, எந்த உத்தியோக இதுல இருந்தாலும். ஆனா நம்ம டெய்லியும் செய்யற வேலையில நம்ம எடுத்துக்கிறதுல, ஒரு பிசினஸ்ல எல்லாம் எடுத்துக்கிறதுல அவசியம் ஒரு 70 வயசுலயாவது ரிட்டையர்மெண்ட் மாதிரி இது பிளான் பண்ணி எடுத்துட்டு அந்த தோட்டத்திலையும் அந்த இடத்துலயும் போய் இருந்து பாருங்க. அதுக்கு இருக்கிற நிகர் எதுவுமே கிடையாது. மனிதனோட ஆயுள் காலம் 120 வருஷம்னு சொல்லுவாங்க, நம்ம இயற்கை வாழ்வியல் இருக்கிறவங்க எல்லாம். அது மேல 120 வருஷம் எந்த ஒரு இதுவுமே இல்லாம உங்களால வாழ முடியும். அதை நான் கண்கூட பார்த்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும். எங்க இயற்கையில இருக்கிறவங்கள நிறைய பேருக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இல்லையா, பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது மஞ்சுவோடைய இன்னைக்கு உரை. எப்படின்னா எல்லாம் கலவையா இருந்தது, ஒன் சார்ந்து இல்லாம எல்லாமே கலவையா கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னைக்கு என் பேரனோட பிறந்தநாள் அதுவுமா மஞ்சுவோட உரை வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த அவங்க பேரு அத்விக் அதியவு. 6 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் பிறக்க போகுது. இன்னைக்கு சரித்திரம் படைப்போம் தளத்துல உள்ள அன்பு உள்ளங்களை எல்லாரும் என் பேரன்களை பேசாட்டியும் பரவாயில்ல, வாழ்த்துங்க. அந்த வாழ்த்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாய்மையான வேண்டுகோளா வைக்கிறேங்கண்ணா. நன்றிம்மா, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். எல்லாரும் எல்லா நலங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ நான் கும்பிடுற பண்ணாரி அம்மனும் பெருமாளும் என்னன்னைக்கு உங்களுக்கு துணை இருக்கட்டும். நேரத்துக்கு இதுல திருப்பதியில ரத சப்தமி அப்படியே பார்த்துட்டு எனக்கு அப்படியே கண்ணீரே வந்துருச்சு. போன வருஷம் அங்க இருந்தேன், இந்த வருஷம் போக முடியாத ஒரு சந்தர்ப்பம். இருந்தாலும் அடுத்த வருஷம் நீங்க எல்லாரும் ரத சப்தமிக்கு போய் பாருங்க. அவ்வளோ அற்புதமா இருக்கும். அந்த பெருமாளோட ஆட்டத்தையும் பாட்டத்தையும் குழந்தைங்களோட கும்மி ஆட்டம் கோலாட்டம் எல்லாம் பாக்குறதுக்கு கண்கோடி வேணும். அந்த கண்கோடியில கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் அங்க இருந்திருப்பாங்க. அதுல நான் ஒருத்தியா போன வருஷம் இருந்தேன். இந்த வருஷம் முடியாத சூழ்நிலை. அடுத்த வருஷம் நிச்சயமா நம்ம எல்லாரும் போவோம், அதையும் பார்ப்போம்.
நன்றிங்க. வணக்கம். வாழ்க வளமுடன் கண்ணா. நன்றிம்மா. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றிங்கம்மா. விஜயகுமாரி அம்மா, எல்லோர் சார்பாகவும் நீங்க நம்ம தளம் சார்பாகவும் நீங்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம்மா. நன்றிகள் அம்மா. நாங்கள் இந்த தளத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து உங்கள் பேரனை வாழ்த்துகிறோம் அம்மா. பேர் என்ன சொன்னீங்கம்மா? அத்விக் அதியோங்கம்மா. ஒருத்தன் பேர் அத்விக்குங்க. ரெட்டை அத்தி குழந்தைங்க. அதியோ. அதியோ அதியோ. அதியோ இருவரும் அதியோ. ஆமா. நாங்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துகிறோம். இருவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், உயர் கல்வி, நல்லொழுக்கம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அம்மா நர்மதம்மா, வணக்கங்க. வணக்கங்க. அம்மா வணக்கம்மா. அம்மா நீங்க உங்களுடைய இது கேட்டேன். ரொம்ப உங்களுடைய குரல் ரொம்ப இனிமையா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிமா. உங்க தகவல்கள்லாம் நல்ல அத ஆஹ், நம்ம அம்மா மஞ்சு பார்கவி அம்மா மாதிரியே நீங்களும் ரொம்ப அற்புதமா இந்த ஆரோக்கியம் தொடர்பான தகவல் எல்லாம் கொடுத்தீங்க. உங்க குரல் ரொம்ப இனிமையா இருக்கு. அன்பு குழந்தைகள், பேர குழந்தைகள் அதியோனா அம்மா பேர் என்ன சொன்னீங்க? அத்விக் ஒருத்தன் பேருங்க. ஒருத்தன் பேர் அதியோவுங்க. அதியோ. அதியவன். அத்விக். அதியோ ஆமாங்க. அத்விக் அதியோங்க. அத்விக் அதியோ. அன்பு குழந்தைகள் அத்விக் அதியோவுக்கு எங்கள் அனைவருடைய சார்பாக சரித்திரம் படைப்போம் தளத்தின் உள்ள அன்பு உள்ளங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேம்மா. ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுடைய இனிமையான குரலுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிமா. மகிழ்ச்சிமா. நன்றிங்க விஜயகுமாரி அம்மா. நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். அத்விக் அதியோ ஆகிய இரு குழந்தைகளுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்து வளர்க்க. அப்புறம் மஞ்சு பார்கவி அவங்க உரையில வந்து கிச்சன் வந்து ஒரு கிளினிக் மாதிரி அப்படின்னு நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு கிச்சன்ல இருக்கிற பொருளை தவிர வேற எதுவுமே கிடையாது. இயற்கையான அந்த எல்லாமே ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து இது கிச்சன்ல தான் இருக்கு. கிச்சன் தான் வந்து கிளினிக் நாம மனசுல வச்சுக்கணும். நம்ம அம்பானியோட மனைவி ஒரு டீ குடிக்கிறதுக்கு 3.5 லட்சம் ரூபாய் ஒரு டீ. அந்த ஒரு டீ சீனா கருப்பு, அந்த ஒரு கருப்பு ஒரே ஒரு 2 இலை தான் இருக்கும். அந்த 2 இலை வாங்கி அந்த டீ குடிப்பாங்க. அவங்க நம்மள மாதிரி பால் டீ எல்லாம் குடிக்கல, அந்த டீ தான் குடிக்கிறாங்க. ஸோ அந்த டீ குடிக்கிறதுனால அவங்களுடைய தோல் வந்து அவ்வளவு சீக்கிரம் மாதிரி அந்த அந்த ஹெல்ப் வந்து அப்படி அவங்க பாருங்க, அப்படி அவங்க உடல் மேல அவ்வளவு அக்கறை வைத்து அவ்வளவு பணக்காரங்க தான். அப்படி இருந்தாலும் அந்த ஹெல்ப்பை தான் பாக்குறாங்க. அவங்க வந்து அந்த ஹெல்ப் இயற்கை அது சைனால மட்டும் அது கிடைக்குமா? அந்த ஒரு கிளாஸ் டீ வந்து 3.5 லட்சம் நம்ம காசு மதிப்பு. ஒரு தகவல் படித்தேன். முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க உடலுக்கு. அது சொல்லுவாங்க. அது மாதிரியே நம்ம உடலுக்கு எது முக்கியம், எது தேவை அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதான் வரும். நன்றி நன்றி. மிக்க நன்றி. உங்களோட வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. மஞ்சு பார்கவி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்த்துக்கள் எடுத்துக்கூறிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், நம்முடைய உரையை மீண்டும் ஒரு முறை செழுமையாக எடுத்துக்கூறிய நம்ம சகோதரி கற்பகவள்ளி அவர்களுக்கும், நம்முடைய நிகழ்வை ஏற்பாடு செய்த சரித்திரம் படைப்போம்
குழுவின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஆரோக்கிய பிரிட்டா சகோதரர், ரேவதி சகோதரி, வேல் சகோதரர் அனைவருக்கும் வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எப்போதும் நமக்காக வாழ்த்துக்களை கூறி நிறைய நிறைய நல்ல அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கும் நம்முடைய விஜயகுமாரி அம்மா அவர்களுக்கும், அவர்கள் எடுத்து கூறியது போலவே இந்த விறகு அடுப்புல சமைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு வரம் அம்மா. அது உங்களுடைய தலைமுறைக்கு அப்புறம் அது நின்னு போயிடுச்சு அப்படின்றதுதான் எங்களை போன்றவர்களுக்கு பெரிய ஒரு கவலைக்கிடமான வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம். இப்ப கூட ஒரு நம்மளுடைய தாய்நாட்டுக்கான ஒரு இடம் லைஃப் ஸ்கில் நம்ம வெளியூர்கள்ல இருந்து வந்தா தங்கி இருந்து இங்க சாப்பிட்டுட்டு இருந்துட்டு போற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் பண்றோம். இங்க வந்து சமைப்பதற்கு விறகு அடுப்புல சமைக்கிற மாதிரி சில ஏற்பாடுகளையும் வர்றவர்களுக்கு நல்ல ஒரு விறகடுப்பு சமையலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி போடலான் இருக்கோம். முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்றத நம்மளுடைய ஒரு செயல்பாடுகள்ல இருக்குங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. அதே போல எப்போதும் நம்முடைய கருத்துக்களை மிகவும் ஆழமாக உள்வாங்கி அழகாக எடுத்து கூறி நம்மளை மகிழ்விக்கும் தோழர் அவர்களுக்கும், விந்திய கௌரி அம்மா எப்போதும் ஒரு எளிமையான கேள்விகளை நம்மிடம் வைத்து அதை சுவாரஸ்யமாக எடுத்து செல்வார்கள். அவர்களுக்கும் மற்றும் அருள் சேவியர் சார் அவர்களுக்கும், ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் இன்று வாழ்த்துக்கள் கூறி வாழ்த்துக்களை தன்னுடைய குழந்தைகள் பேர குழந்தைகளுக்கு பெற்றுக்கொண்ட நர்மதா அம்மா அவர்களுக்கும், என்னை பெற்றெடுத்த ஒரு பாக்கியத்திற்கும் சேர்த்து இந்த இடத்தில் நன்றி சொல்கிறேன். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இங்கு அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முடிந்த அளவுக்கு வாழ்வில் நாம் இயன்ற அளவிற்கு சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கொண்டால் பெரிய ஒரு நன்மையை பெறலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்னுடைய தம்பி குழந்தைகள் ஆகிய இருவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் இங்கு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அத்விக் அதியோவ், நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீண்டு வாழ வேண்டும் குட்டீஸ், நல்லா இருக்கணும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். நீண்ட நீண்ட காலம் அத்விக் அதியோவ், நீண்டு வாழ வேண்டும். நன்றி நன்றிங்க. நன்றி. மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. இன்றைக்கு செம்பொருள் அப்படிங்கிற தலைப்புல இன்றைக்கு நிறைய கருத்துக்கள் அதிகாலையில் பகிர்ந்துகிட்டீங்க. அதை தொடர்ந்து நிறைய நம்ம ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் பேச்சாளர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். பேச்சாளர்களாக கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நர்மதாமா, நீங்க பேசுறீங்களா? நிச்சயமாம்மா. நம்ம சகோதரர் சொன்னாரு, அருள் சேவியர் சார். சார் அவங்க என்னங்க சார் 3.5 லட்சம் ரூபாயில டீ சாப்பிட்டு நல்லா இருக்கிறது. நீங்க தோட்டத்துல வந்து இருந்து பாருங்க சார். ஒரு தோட்டம் 1 ஏக்கர் வாங்கி சென்னை வாழ்க்கைய இது பண்ணிட்டு 1 ஏக்கர் தோட்டம் வாங்கி வாங்க. எங்க மலை சார்ந்த மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்து அப்படியே சுத்தி வரும் இயற்கையான சூழ்நிலையில வாழ்ந்து பாருங்க சார். அங்க என்ன நீங்க அவங்கள விட நீங்க அழகாதான் இருக்கீங்க. இன்னும் அழகாவீங்க. காலையில 5 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடறோம் நம்ம எல்லாருமே. 5 மணிக்கெல்லாம் பச்சை தண்ணியில குளிச்சு பாருங்க சார். அவங்க தோல் என்னங்க சார், உங்க தோல் அதை விட அழகா இருக்கும். இங்க வாங்க. அதாவது இந்த மலை சார்ந்த ஏரியாவுல தண்ணிகளே வந்து அவ்வளவு திக்னஸா இருக்கும். நான் அதை உணர்ந்திருக்கேன். எங்களோட ஃபார்ம் ஹவுஸ் வந்து ஒரு 20 ஏக்கர் வாங்கியிருந்தோம். அது இப்ப இல்ல, கொடுத்துட்டோம். அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல நான் தண்ணி எடுத்து பாக்குறப்போ, அது மலையில ஃபாரஸ்ட்ல அந்த தண்ணி பாக்குறப்போ எனக்கு சிலதெல்லாம் உணர்த்தும். கடவுளே எனக்கு உணர்த்துவாரே என்னமோ. அந்த தண்ணியே திக்னஸா இருந்துச்சு. சரிங்களா? அது மாதிரி தண்ணியில குளிச்சு பாருங்க. அது மாதிரி தண்ணியை குடிச்சு பாருங்க. மழைநீரை குடிங்க. மழைநீர் எல்லாருமே சேகரிங்க. நிச்சயமா முடியும். மழைநீர்ல குளிங்க. நிச்சயமா நீங்க அதை விடவே அழகாவும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாவும் உங்களால இருக்க முடியும். நாட்டு மாட்டு பாலை குடிக்காட்டியும் கூட பரவாயில்ல. அந்த நாட்டு மாட்டை பாருங்க. அது காங்கேய நாட்டு மாடு. அந்த திமில் மேல பெருசா இருக்கும். நம்ம சல்லிக்கட்டுக்கெல்லாம் வருது, நீங்க பார்த்திருப்பீங்க. அது போல நாட்டு மாட்டுகளை வச்சு ஒரு மாடா வீட்டுல வளர்த்துங்க. விவசாயத்துக்கு வந்து வளர்த்தி பாருங்க. அதுல இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி எதுலையுமே கிடைக்காது. என்னைக்கும் 16 வயசா இருப்பீங்க. நன்றி நன்றி தோழரே. நன்றி, வணக்கம். வாழ்வளம் கண்ணா. ஆமாடி தங்க, உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே தான். என் பேர வந்துட்டாப்பா.
சிறப்புங்கம்மா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போதே நிச்சயமா அப்படியே காணி நிலம் வேணும் பராசக்தி அப்படின்னு பாரதியார் கேட்ட மாதிரி ஒரு காணி நிலத்துல போய் உட்கார்ந்து விவசாயம் பட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. நிறைய பேர் அதை பண்ணிட்டும் இருக்காங்க அவங்க வாழ்வியலா. ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் இல்லாம மண்ணிலேயே ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி நிறைய பேர் வாழ்ந்துட்டும் இருக்காங்க. விஜயகுமாரி அம்மா. நன்றிகள் அம்மா. நர்மதா அம்மாவை கேட்டுக்கிறேன். எனக்கு 1 ஏக்கர் நிலம் பாருங்கம்மா, அந்த ஊர் பக்கம் வந்துடும். நீங்க சொல்றத பார்த்தா மாடு வச்சு கறக்கணும், அதெல்லாம் அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை வந்துட்டுது. உண்மையிலேயே சொல்றேன். 1 ஏக்கர் எனக்காக நீங்க வாங்கி கொடுங்கம்மா. பணம் நாங்க கொடுத்துடுறோம். நிச்சயமாம்மா. நாம நன்றிகள் அம்மா. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு 20 ஏக்கர் வாங்கி எனக்கு அப்படி ஒரு ஆசை சரிங்களா. அந்த 20 ஃபேமிலியும் வந்து நம்ம ஒரு 20 ஏக்கர் வாங்கி அதுக்குள்ளேயே ஆளுக்கு ஒரு ஏக்கர் சரிங்களா. அவங்க நம்ம எல்லாரும் அதுக்குள்ள இருக்கணும். அப்போ எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும் நினைச்சு பாருங்க. நம்ம இங்க கண் இருக்கிறவங்க நம்ம இதுக்குள்ள இருக்கிறவங்க மாதிரி அந்த அந்த ஃபேமிலியா அங்க இருந்தா எப்படி இருக்கும், அததான் நான் கற்பனையில ஓட்டிட்டு இருக்கேன். அந்த 20 இல்ல ஒரு 100 பேரு 100 ஏக்கர் வாங்கி 100 பேரும் ஒரே குடும்பமா ஒரே இடத்துக்கு நம்ம எல்லாம் வாழணுங்கிறதா என்னோட விருப்பமா இருக்கு. விறகடுப்பு வந்து இப்ப மஞ்சு பார்கவி கட்டுற அவங்களோட காலேஜ்ல அவங்களோட வைத்தியசாலையில ஏற்பாடு நடந்துட்டு இருக்குதுமா. என்னோட வீட்லயும் நீங்க சொல்லிட்டீங்க, இனில இருந்து நான் விறகடுப்பு போட்டு பால் வந்து சட்டியில காய வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேம்மா. நன்றிம்மா, நன்றி. இன்னைக்கு இந்த உரை எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். கண்டிப்பா ரொம்ப நன்றி அம்மா. உண்மையிலேயே நாங்க வந்துடுறோம்மா அங்க. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. நம்ம அப்படியே நிகழ்வை நிறைவு செய்துக்கலாம்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை மஞ்சு பார்கவி அவர்களுக்கு சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. ரோட்டரி பாஸ்கரன் ஐயா அதிகாலையில் ஆரோக்கிய உரை வழங்கிய அன்பு மகளே வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க. சன்னிட் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சித்ரா பாபு அவர்கள் நன்றி வாழ்க வளமுடன் மஞ்சு பார்கவின்னு சொல்லியிருக்காங்க. பவழமணிமா பயனுள்ள நல்ல தகவல்கள் நன்றி வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க. மேனகாஸ் பேர பிள்ளைகளுக்கு வாழ்த்துகள் வாழ்க வளமுடன் என்று தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சர்வஜித் கேஆர் அவர்களும் பேரப்பிள்ளைகள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வளத்துடனும் நலத்துடனும் புன்னகையுடனும் மகிழ்வுடனும் ஆனந்தத்துடனும் ஆரோக்கியத்துடனும் அன்புடனும் என்றென்றும் வாழ்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு நிதி நிர்வாக மேம்பாடு என்ற தலைப்பில் முத்துகிஷோர் அவர்களின் சிறப்புரை இருக்கிறது. அதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.